இந்த series of lectures on the writings from different parts of the world வந்து இன்னைக்கு ஐராவதம் மகாதேவனோட புக் ஏர்லி தமிழ் எபிகிராஃபி பற்றி ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் பேச போகிறாங்க. ஓகே. ஒன்றுதான் அது கம்ஃபர்டபுள்னா அது எங்கள் ஊரில் சொல்லிங்க ஒரு இம்பெடிமெண்ட் அந்த ரைட்டு கூட ரெண்டே ஆஃப் பார்த்து ஆஃப் பண்ணு. ஆனால் எங்களுடைய டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சார். ஏதாவது ஒரு லைட் ஆஃப் பண்ணால் பரவாயில்லையே. போதும் போதும் எக்ஸலென்ட். இது போதும் இது நான் நினச்சேன் எங்கள் ஊரில் இதுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் புதுக்கோட்டை ஸ்டேட் பிகேம் அ பார்ட் ஆஃப் இந்தியன் யூனியன். இல்லை அதை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் இல்லை நான் எங்கேயாவது நின்று பேசணும். இந்த ஃபேன் ஃபஸ்ட் ஆஃப் இன்னும் நல்லா இது இதாக போடுமா இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒன்னோட இது ரெக்கார்டிங் சரி. கொஞ்சம் அது இன்புட். பை தி வே எங்க வயசுல இருந்தவங்கல்ல ஐ வாஸ் born as an independent Indian. அடிமை இந்தியனாக நாங்கள் பிறக்கவில்லை. ஏன்னா நான் இருந்த புதுக்கோட்டை ஸ்டேட்டு பிரின்சிலி ஸ்டேட்டு அது வந்து இது ஆங்கில அரசுல இல்லை. மற்ற திருச்சியில் இருந்தவங்கெல்லாம் அடிமையாக தான் பிறந்தாங்க. நான் அடிமையாக பிறக்கல. தர்மராஜ் பிள்ளைங்கிறவர் முனிசிபல் சேர்மன் ஆனார். அவர் புதுசாக பப்ளிக் லைஃப்பில் வந்தவர். அவர் இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பெருமாள் கோயில் தெருவில் இது கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு அவன் பேர் என்னடா ட்ரிப்பிளினா என்ன பண்ணுறேன்னா நீ என்ன வரைக்கேன்னா நான் ஸ்வீப்பர் அப்படின்னா. ஸ்வீப்பரா? நான் சேர்மன், நீ ஸ்வீப்பர். நீ ஸ்வீப்பர், நான் சேர்மன். அது மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் கார்ட்லெஸ். நான் லெக்சர் கொடுக்குறவங்களுக்கு கார்டோட நான் கிடையாது. அது வேண்டாம். அச்சா நம்ம லெக்சர் சீரீஸில் வந்து ஸ்லைட் பிரேக். முதல்ல சுமேரியனை பற்றி பேசணும். எஜிப்சியன், சைனீஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. மெசோ அமெரிக்கன் சம்மந்தம் இல்லாதோட இல்லை. பக்திக்கு ஒன்றும் புரியல. அதனால எபிகிராபிஸ்ட்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஏர்லியஸ்ட் இந்தியன் ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்கிரிப்ட் இன்னும் புரியல ஒருத்தருக்கும். அது சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை பற்றி நான் டச் பண்ணல. அதுக்கப்புறம் இருந்தது பிராமி ஸ்கிரிப்ட். பிராமி அண்ட் கரோஷ்டி இந்த ரெண்டுமே இந்தியாவுடைய நமக்கு புரிந்த எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்கள் பிராமி கரோஷ்டி ரெண்டுமே சமகாலத்துல தான் ஆரம்பிச்சிருக்கும் போல. 3rd century BC. அதாவது நமக்கு கிடைத்த எழுத்துக்களில் முதல் எழுத்துங்கிறது அசோகனோட கல்வெட்டுல தான் நமக்கு. இதுக்கு முன்னாடி எழுத்து இருந்ததா இல்லையாங்கிறது பெரிய சர்ச்சை ஒன்றும். அசோகனோட எழுத்துல வரும்போது பிராமிக்கும் கரோஷ்டிக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் எப்படி என்னன்னா, பிராமிங்கிறது நம்ம எழுதுற மாதிரி இடத்திலிருந்து வலம், கரோஷ்டிங்கிறது உருது எழுதுற மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட். இது ஒன்று. மற்றபடி ரெண்டுமே ரொம்ப முக்கியமான எழுத்து வடிவம் என்னன்னா, இதுவரையில இருந்தது எல்லாமே கான்சனன்டா. அப்பப்போ வவல் இருந்தாலும் வவல் கான்சனன்ட் தனித்தனியாக இருக்கும். தட் இஸ் ஆல்பபெட்டிக். இந்தியன் இது வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல கம்ப்ளீட்லி ஃபார்ம்டு சிலபிக் ரைட்டிங். இப்போ சா அப்படின்னு நான் எழுதினா அது சிலபல். இஸ் பிளஸ் ஆ சேர்ந்தது ஒரு சிலபல். அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சது நமக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்தியாவில் தான் போகலாம். சிலபிக் ரைட்டிங் எத்தியோப்பில் ஓல்டு எத்தியோப்பியன் சிலபிக்காக இருந்திருக்கு. ஸ்லைட்லி லேட்டர் ரொம்ப நாளைக்கு எதுவும் தாங்கல. அதனால உயிர்மை எழுத்துன்னு சொல்லக்கூடியது சுமேரியன். எந்த சுமேரியன் ரைட்டிங் பேசிக்கலி கான்சனன்டல், பட் இட் இஸ் ஆல்பபெட்டிக் இன் த சென்ஸ் there were if you are going to consider அந்தந்த சவுண்டுக்கான தான் நம்ம இன்னைக்கு ஒரு இதுன்னு கொடுத்தோம்னா இதை கான்சனன்ட் தனியாக இருக்கும், வவல் தனியாக இருக்கும். ஆனால் வந்து வவல்ங்கிறது ரொம்ப குறைச்சல். எஜிப்சியன் மாதிரி வவல்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு அதை வந்து வவல் 1 2 சொன்னாலும்
கான்சனன்டல். அதுவாக இருக்கட்டும், ஹெப்ருவாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே கான்சனன்டல். அதாவது கான்சனன்டல்னா சாமிநாதன் எழுதுறதுக்கு சாமா நாதா நான் எழுதுவாங்க அவ்வளோ. இதை நீங்கள் சாமிநாதன் படிங்க, சீமநாதன் படிங்க உங்கள். டெல்லியில் போனோம்னா சிறுன்னு சொல்லுவாங்க, நான் சர்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு தலை தான். ஏன்னா அந்த ஒரு அரபிக் பர்ஷியன் இதுக்களுடைய இதெல்லாம் வந்து எல்லாமே கான்சனன்ட். அதாவது கான்சனன்ட்னா கான்சனன்ட்ஸை வச்சுட்டே எழுதுறது. ஹிப்ருவும் அப்படி தான். மொபைல்ஸ் அங்கெங்கே இருக்கலாம், ஒரு சில தான். அதான் முக்கியமான. நம்ம வந்து இந்த பிராமியும் கரோஷ்டியும் சொல்லும்போது, கரோஷ்டிங்கிறது ஏதோ காரணத்தினால அதற்கு சந்ததியார் இல்லை. ஆனால் பிராமிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நேட்டிவ் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றது. நேட்டிவ் இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லும்போது உருது, காஷ்மீரி, சிந்தி, இது மூணுக்கு எழுத்து மாத்திரம் இன்றைக்கு அரபிக் ஸ்கிரிப்டில் தான் எழுதுறோம். அதில் காஷ்மீரி வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து சாரதா ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இதில் வந்திருக்கு. நேட்டிவ் இந்தியன் ஸ்கிரிப்ட், நேட்டிவ் இந்தியன் லாங்குவேஜ் சொல்லும்போதும் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே இருந்து அந்த மாதிரியான சூழ்நிலையில் எழுத்துக்கள் வித்தியாசமாகாத எழுத்துக்கள் சொல்கிறோம். குஜராத்தி, பெங்காலி, இது குர்முகி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது வந்து நேட்டிவ் இந்தியன் லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் வந்து இதை பிராமியிலேருந்து வந்ததான். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது தமிழும் குருமுகியும் பெங்காலியும் எல்லாத்துக்கும் வந்து மூதாதையர் ஒரே ஒரு எழுத்து பிராமின்னு சொன்னா நம்ப கூட முடியாது. இன்டர்மீடியட் ஸ்டேஜஸை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதுலேருந்து பிராமியிலேருந்து எப்படி தேவநாகரி வந்தது, பிராமி, லேட்டர் பிராமி, ஆரம்ப தேவநாகரி, பிற்கால தேவநாகரி, கடைசியில் விஜயநகர காலத்தில் அந்த தேவநாகரிங்கிறது இன்றைக்கு இருக்க தேவநாகரி கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு வந்துருக்குங்கிறத பற்றி பேசி முடித்தோம் போன மாதத்தில். அடுத்தது நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடியது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஆஃப் தமிழ்னு சொல்லாமல் ஸ்கிரிப்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். என்ன காரணம் இல்லைன்னா, தமிழ் வந்து ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து வடிவம் வந்து தமிழ் பிராமி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல்வேறு காரணங்கள்னால அது வட்டெழுத்தாக மாறினது. அரௌண்ட் த சேம் டைம் ஆர் ஸ்லைட்லி லேட்டர் அக்கார்டிங் டு வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தமிழை நம்ம இப்போ எழுதக்கூடிய எழுத்து வந்தது. இது 3 எழுத்துக்கள் தமிழுக்கே. இதையும் தவிர பல்லவர்களால் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்காக அவங்க உண்டாக்கிய ஒரு எழுத்து இருக்கு. பல்லவ கிரந்தம்னு சொல்லுவோம், அந்த கிரந்தம்னு சொல்லுவோம். இந்த எழுத்து வந்ததுனால தமிழ்நாட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு எழுத்துக்கள் சொன்னா தமிழ் எழுத்துக்களை தவிர சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் எழுதுறதுக்காக ஏற்பட்ட பல்லவ கிரந்தத்தை சேர்த்து சொல்றோம். அதுதான் நான் வந்து எடுக்க போறேன். இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்வியூ ஒரு 2004 நினைக்கிறேன் appeared in magnum opus. அந்த புத்தகம் வந்து ஐராவத மகாதேவனோட நான் எழுதப்பட்டது. அவர் வந்து 1966 என்னமோ தன்னுடைய வேலையை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். அவருடைய 2 ஏரியாஸ், ஒன்று வந்து பிராமியனுடைய சந்ததியாரை பற்றியும், இன்னொன்று இண்டஸ்கிரிப்டை பற்றி. இண்டஸ்கிரிப்டை பற்றி இதை இன்டர்நேஷனல் லெவலில் சொல்லக்கூடிய மொத்தம் 4 பேர் தான். அது வேற மகாதேவன் வந்தோம். பிராமியை பற்றி சொல்லும்போது டெஃபினெட்லி ஹிஸ் த ஃபோர்மோஸ்ட். அந்த புத்தகம் வந்து 40 வருஷத்துக்கான ரிசர்ச்சுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆச்சு 2004. இதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட பேர் தான் ஏர்லி தமிழ் எபிகிராஃபி ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம் டு த 6th century AD. இந்த 6th century ADங்கிறது ஏழி வட்டெழுத்தோட முடியல. வெவ்வேறு காரணங்கள் உண்டு. பின்னாடி நான் வந்து அதை டச் பண்ணுவேன். ஏன் இதோட முடிச்சுட்டா ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன். இந்த புத்தகம் வந்தபோது இட் வாஸ் டெஃபினெட்லி a path breaking book.
இந்த ஒரு நல்ல ரிசர்ச்சர் வந்து ஒரு நல்ல மாடல் வேணும்னா இந்த புத்தகம் ஒரு மாடல்னு சொல்லுவேன். இந்த எனக்கு மகாதேவன் சார் அதுக்கெல்லாம் முன்னாடி பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த அவர் பண்ணுற வேலையெல்லாம் ஓரளவு நமக்கு தெரியும், நமக்கு புரிஞ்ச அளவுக்கு தெரியும். இந்த புத்தகம் வந்து எனக்கு சுரேஷ்கிறவர் வாங்கி கொடுத்து புதுக்கோட்டையில் கொடுத்தாரு. ஐ டென்ட் ஸ்லீப் ஃபார் 3 days. என்னோட புத்தகம் இங்கே இல்லை. அந்த புத்தகத்தில் நீங்கள் வந்து என்னுடைய மார்க்கிங் பார்த்துருக்கலாம். மகாதேவன் சாரே அது பின்னாடி பார்த்துக்கிட்டு இவர் ஸோ ஹாப்பி கால்டு ஹிஸ் நீஸ். என் புத்தகம் வந்துட்டு இந்த புத்தகத்தை ஒருத்தருமே படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கியம்மா. இந்த பாரு ஒருத்தர் புத்தகத்தை படித்து பார்த்துட்டு அதில் என்ன எழுதியிருக்காரு. ஏன்னா இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கே வந்து புதுசான டைரக்ஷன்ல பார்க்கறதுக்கான இது கொடுத்தோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். இது அவுட் ஆஃப் பிரிண்ட் ரீசென்ட்லி. Now in shortly it will be published again. The second edition will come. It will be published by the classical Tamil director. ரொம்ப அருமையா இருக்கும். தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தமிழ் it is going to come in both Tamil and English. இது ரொம்ப அருமையான புத்தகம். அதை பத்தியான ஒரு பிரசன்டேஷன் இப்போ பண்ண போறேன். இந்த பிரசன்டேஷன் ஒரு ஆக்சிடென்ட். நான் வந்து 2005 நினைக்கிறேன், 2004 எண்டில் இந்த புத்தகம், 2002 இந்த புத்தகம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். பே ஏரியாவில் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அந்த பே ஏரியாவில் இருக்க தமிழ் சங்கத்தில் என்ன ஏதோ பேச சொன்னாங்க. அப்போ வந்து ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை பற்றியான ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க அங்கே ஒரு பானையினுடைய உட்பக்கத்தில் பிராமியில எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தை படிச்சு போட்டோலுமினன்ஸ் மெத்தடில் அது 5th century BC அப்படின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க பேப்பர்ல வந்து. இது வந்து ஒரு மொமெண்டஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன காரணம் என்னன்னா, இதுவரையிலும் நமக்கு வந்து கிடைத்த இந்தியாவா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் 2 இடத்துல தான் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்தியான்னா இந்தியன் ஏஷியா, அதாவது வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு பாக்டீரியா எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்தியான்னு சொல்றோம். நம்ம இந்த எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. எழுத்துக்கள் எதுவுமே 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒன்று 5ஆம் நூற்றாண்டுக்கு கிடைச்சது தமிழ்நாட்டில் கிடைச்சதுன்னா இந்த கான்ட்ரவர்சி, இதுக்கு இந்த பிராமிங்கிறது தமிழ்நாட்டில் உண்டானதா ஆனால் வடநாட்டில் இங்கே வந்ததாங்கிற கான்ட்ரவர்சி எப்போவுமே உண்டு, ரொம்ப நாளாக உண்டு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 5ஆம் நூற்றாண்டில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிடைச்சதுன்னா மொமெண்டஸ் நிஜமாகவே இங்கே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கணும்னு புரியாது. இந்த இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பேரியாளர் சொன்னாங்க, சார் இந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறது ஐராவத மகாதேவன் புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். 6 lakhs நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இட் இஸ் பப்ளிஷ் பை ஹார்வர்ட். இன்ட்ரெஸ்டிங்லி ஹார்வர்டு வந்து தமிழ் புத்தகத்தை ஒரு முதல் தர பப்ளிஷ் பண்ணி இந்த புத்தகம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே சமஸ்கிருதம் பாலியாக தான் இருக்குது. இந்த நான் அப்போ சொன்னேன் புத்தகம், அவங்க சொன்னாங்க வந்து இந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ண கொடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டாங்க ஹார்வர்டில் அப்படின்னு. சரி ரொம்ப நல்லது, நீங்கள் புத்தகம் வந்து வாங்கிட்டீங்களா, அது படிச்சிங்களான்னு. சார் இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியல சார், பார்த்தாலே பயமாக இருக்குது சார். நான் எனக்கு தெரிஞ்ச வரலாம் நான் சொல்கிறேன்னுட்டு அங்கேருந்து ஒருத்தர் ஒரு காப்பி வாங்கி என்னோட புத்தகத்தை இல்லை. அப்போ நான் பண்ணினது ஐ மேட் ஒன்லி 1 change. திருப்பி வந்ததுக்கப்புறம் ஐ காட் த அட்ரஸ் ஆஃப் மிஸ்டர் மகாதேவன். அவர்கிட்ட போய் சார் நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன், உங்களை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணலையாங்கிறதுக்காக நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு. அவர் 1924 25 மாதம் தான் சேஞ்ச் பண்ணார். அப்புறம் அவரே ஒன்று சொன்னார், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் முடியலை. இதுதான் இதனுடைய இது. நான் ஜாஸ்தி சேஞ்ச் பண்ணலை. இதுதான் இதனுடைய இது. நான் முதல்ல நம்மளுடைய இதை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி இதை பற்றி நான் ரெஃபர் பண்ணுவேன். Published by Kriya in India, Harvard University in 2003. The book deals with the development of 2 scripts of Tamil, Tamil Brahmi and Eli Vattaritham, covering a period from the 3rd century BC till the 6th century AD. First, let me provide some background information regarding the scripts discussed in the book in order to follow my overview. யூஸ்வலாக எல்லா புத்தகத்துலையுமே வந்து கடகடன்னு ஆரம்பிச்சோன்னா நமக்கு பிராமியும் தெரியாது, வெட்டெழுத்தும் தெரியாது, நம்ம என்னத்தை போய் புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன மாதிரி மற்றவங்களையும் நினச்சிக்கிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். யூ கம் அக்ராஸ் வித் 5 scripts in the book. Brahmi, Tamil Brahmi,
வட்டெழுத்து தமிழ் அன்கிரந்தா. ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட்ஸ் பாருங்க. Brahmi சொல்றது வந்து is an ancient script of India. The earliest writing in Brahmi is found in the edicts of Ashoka dated to the 3rd century BC. Brahmi இது மாத்திரம் இல்லை, அந்த காயின்ஸ்லையும் Brahmi is a general term and there existed a number of regional variations. Southern Brahmi, Sinhala Brahmi, etc. etc. அந்தந்த லோக்கல் வேரியேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. Brahmi is the script from which all other native Indian scripts except Harappan are derived. இது அந்த ஒரு இது வந்து சிவராமூர்த்தி புத்தகத்தை எடுத்தது. அந்த ஃபென்டாஸ்டிக் புக். நீங்கள்லாம் நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு என்னென்னமோ கம்ப்யூட்டர் வச்சுருந்து என்னென்னமோ காரில் சுற்றி ஏர் கண்டிஷன்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சிவராமூர்த்தியோட புத்தகம் இதை பத்திரிக்கிட்ட இருக்கு. ஒரு தடவை பாருங்க. ஒவ்வொரு எழுத்தும் 3வது நூற்றாண்டில் கிமு 3லேருந்து ஆரம்பித்து இன்றைய வரையிலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தேவநாகரி 5 பல்லவ கிரந்தம் 6க்கும் வந்து செஞ்சுரி பை செஞ்சுரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ண முடியும்னா எல்லா இன்ஸ்கிரிப்ஷனையும் படித்து ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன்லையும் எந்தெந்த எழுத்துக்கள் அதாவது வந்திருக்குன்னு பார்த்து அதை இன்டச் பண்ணி ஃபென்டாஸ்டிக். அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னா அது இந்த புத்தகம் கொண்டல் இல்லை. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். தட் இஸ் ஃப்ரம் த 1st century AD to 6th century AD. அந்த கேப்பை தான் இந்த புத்தகம் ஃபில் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எழுத்து எடுத்துட்டீங்கன்னா பிராமின்ட்டு நீங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டில் 3 சுழியன்னாங்கிறது இப்படி தான் இருந்திருக்கு. அது எப்படி மருவி இருக்குன்னு பார்க்க கடைசியில இது மாதிரி இருக்கிறது தெலுங்குல, இது தமிழ்ல, மலையாளத்துல எக்ஸெட்ரா. இது வந்து நமக்கு வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் மாத்திரம் தெரியலன்னா இந்த இதெல்லாம் ஒரிஜினல் ஆரிஜின் ஒன்னே ஒன்று நம்ம சொல்லிருக்கவே முடியாது இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்னொரு எக்ஸாம்பிள். தமிழ் குகைகள்ல, அதாவது ஜெயினர்கள் தபஸ் பண்ணின சாதாரணமாக இயற்கை குகைகள்ல படுக்கைகள் சமைத்து அதுல வந்து ஜெயினர்கள் வந்து தவம் இருந்திருக்காங்க. அந்த தவத்தை சுத்தி நிறைய இடத்துல அவங்க யாருக்கு கொடுத்தாங்கிற கல்வெட்டு இருக்கு. அதான் ஆரம்ப காலத்து தமிழ் குகைகள் கல்வெட்டு. தமிழ் குகைகள் கல்வெட்டுகள்ல எப்படி இருந்தது இப்படி. அதே சமயத்தில் அசோகனுடைய கல்வெட்டுகள்ல இருந்து எப்படி இருந்திருக்கு, எப்படி மருவிருக்கு ஒவ்வொரு செஞ்சுரிக்கும். கடைசியில தேவநாகரியில இப்படி இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இதுல தெரியாது. ஆனா மற்ற எழுத்துக்கள்ல அந்த ஒற்றுமையை பார்க்க முடியாது. இது அனதர் எக்ஸாம்பிள். உயிரெழுத்துக்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்படி இருந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இப்படி இருந்திருக்கும்னா இப்படி இருந்திருக்கும். எனவே ஸ்லைட் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் தமிழ்நாட்டுல. தமிழ் பிராமியில அது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்து இன்னைக்கு எப்படி தமிழ்ல எப்படி இருக்கு எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சோன்னா ஏ பிகம் ஏ. அதே மாதிரி ஓக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சோன்னா ஓல இருந்து ஓ ஆகும். இது தமிழ்நாட்டில் இது ஒரு காரணமாக. அதாவது பிராமிங்கிறது வடநாட்டிலேருந்து தென்னிந்தியா வந்தால் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வச்சாங்கிறதுக்கான கான்ட்ரவர்சியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கறதுனா அப்புறம் கேள்வி. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான காரணம் எதில் எழுதுறோங்கிறது. ஆரம்ப காலத்தில் கல்வெட்டுகள் தான் எழுத்துக்கள்.
யாரு இந்த இதை பண்ணாங்க, என்ன என்ன நம்ம தகவல் இது சொல்றோம்னு அசோகன் எழுதினதோ, அல்லது இந்த படுக்கைகள் யாரு பண்ணியிருக்காங்க, யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னு ஜெயின ரிஷிகளுக்காக சொன்னதோ எல்லாம் கல்லில் எழுதும் போதும், கல்லில் எழுதுறது ரொம்ப சௌரியமானது. சின்ன கோடுகள் அல்லது ஸ்மால் இந்த கர்வ்ஸ் அப்படி இருந்தா தான் முடியும். ஆனா அதே சமயத்துல பிற்காலத்துல பனை ஓலைகள்ல நீங்க பண்ணும்போது, பனை ஓலைகள் எழுதும் போது சில விதமான சேஞ்சஸ் வேண்டி இருக்கு. அதனாலதான் ரவுண்ட் ரவுண்டா எழுத ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதை நம்ம தமிழ் எழுத்தும் போது அதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் பபல்ஸ் இன் தமிழ் ஃப்ரம் ஏர்லி தமிழ் கிராமர். மெய் எழுத்துக்கள் பாருங்க. கா எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்திருக்கு, எப்படி இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கலன்னு நான் இப்படி இருந்தது. ஒவ்வொன்றும் நம்ம நல்லா தெரிஞ்ச பதில் சொல்லணும். நம்ம எழுத்துகள்ங்கிறது ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பனை ஓலைகள் இருந்தாங்க. மோஸ்ட்லி லிட்ரேச்சர், பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி இது முதல்ல தகவல் சொல்றதுக்கு, ஜனங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக பொது இடங்கள்ல இருந்தது. பிற்காலத்துல படிப்பு, தகவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது, பண்டம் மாற்று, வியாபாரம், இதுக்கெல்லாம் வரும்போது something that can be taken from one place to another. ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு தகவல் அனுப்பணும்னா இது போர்ட்டபிளா தான் இருக்கு. எல்லாம் 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பிராமி எழுத்துக்கள் தான். இதுல இருந்து 3ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து அந்த கோடு ரவுண்ட் ஆனது பார்த்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப திருவள்ளுவர் எதில் எழுதியிருப்பான்னு ஒரு கேள்வி. நம்ம அப்துல் கலாம் கூட தேடிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் அவருடைய ஒரிஜினல் கையிலேயே கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் பிற்காலத்துல எப்ப எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல் இருந்தது. இன்றைக்கும் இந்த எல்லாமே நமக்கு கல்வெட்டுல இருந்தா நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்து பனை ஓலையில என்ன எழுதியிருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கா, அது ஜஸ்ட் இதா இருக்கும். அடுத்தது Brahmi, mother script of many Asian languages. Pallava Grantha, a derivative of Brahmi, a script developed to write Sanskrit in the Tamil country, was the inspiration to most of the Asian scripts. This happened through the political and the cultural conquest of the Indian rulers, starting from the Pallavas. நம்ம ரொம்ப ஆண்டிகா நான் சொல்றது மாமல்லபுரத்தில் இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு எல்லாத்துலேயும் சைனா, ஜப்பான், கொரியாவை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எழுத்து இங்கேருந்து தான் போயிருக்கு. இந்த கடற்கரையிலேருந்து தான் போயிருக்கு. முதல்ல மாமல்லபுரம் ஒரு கடற்கரையாங்கிறது ஒரு டவுட். எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. அதை மறுக்கிறதுக்கான எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. நான் கேள்விப்பட்டவர்களும் நேவியில் இருந்தவங்க எல்லாம் கேட்டாலும் நிச்சயமா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பரம்பரையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கல்லு ஜாஸ்தி அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. துறைமுகம் கடற்கரைன்னு சொல்லிட்டீங்க. துறைமுகம் இது பல்லவ கிரந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு கா என்ற எழுத்து ஜாவா, சுமத்ரா, போர்னியோ, தாய், லாவோஸ், கம்போடியன், வியட்நாம், வியட்நாம், இந்த எழுத்துக்கள் எல்லாமே பல்லவ கிரந்தத்திலே தான் போகும். பல்லவ கிரந்தத்தில் மனிதன தான் தமிழ் பிராமிக்கு வரலாம். In the name of the script in which the earliest inscriptions in Tamil are found. Let us see how Tamil Brahmi looks like. Tamil Brahmi. இதை நீங்க நாழம் ஒற்றந்த பணி அப்படிங்கிற இது கொஞ்சம் லேட்டஸ்ட் தமிழ் பிராமி. பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இட்டுக்கும் டிராவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆமா, that is a reading of yours.
ஸோ மேலே எழுதியிருக்கிறத நம்ம நேரடியாக படிக்கிறதா இருந்தால் நா ழ ல கோ ர ர ந த ய புள்ளி கிடையாது. ஏன் பின்னாடி பணமுறை எழுதும்போது ஒரு புள்ளியை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா ஓட்ட விழுந்துடும். இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப இந்த யான் ஒன்று இருக்க, அது அன்னிலேருந்து இன்னி வரலும் சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு எழுத்து தான் அன்னிலேருந்து இன்னி வரலும் 2300 வருஷமா சேஞ்ச் ஆகாத ஒரே ஒரு எழுத்து யா ஒண்ணுதான். அப்புறம் இத நான் அப்படி போட்டீங்கன்னா, நாக்கு நா போடணும்னா இப்படித்தான், யாக்கு யா போடணும் இங்க ஒரு போட்டு போட்டா போதும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது பின்னாடி யூனிஃபார்ம் ஃபார் எவரிதிங். The hermitage is the gift of பற்றந்தை of நாழல் அப்படின்னு ஒரு 3rd century AD. வட்டெழுத்து, a cursive style was derived from Tamil Brahmi and was current all over Tamil country from the 5th century AD. Tamil script that came into use from the 7th century displaced வட்டெழுத்து. இது வந்து மகாதேவனுடைய கூற்று. நிறைய பேர் நாகசாமி மாதிரி இருக்கிறவங்க இதை ஒத்துக்காங்க. அவங்க வட்டெழுத்து இருந்த காலத்திலேயே தமிழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து இருந்ததுன்னு சொல்றாங்க. With the ascendancy of the Cholas and the displacement was totally by the 13th century. 13th centuryக்கு அப்புறம் வட்டெழுத்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் தமிழை வந்து எழுதுறதுக்காக கேரளத்தில் உபயோகப்படுத்த வட்டெழுத்து தான். இன்னொரு விஷயம், 18ஆம் நூற்றாண்டு வரலும் அரசு அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த திருவாங்கூர் கொச்சின் கோர்ட் வாஸ் தமிழ். ரிட்டன் இன் வட்டெழுத்து. However, the script lingered on till the 19th century in Kerala for writing Malayalam also. Tamil இருக்கு. Wait. So வட்டெழுத்து was used to write Tamil and Malayalam. Actually, Malayalam to a lesser extent. இல்லையே, உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ்ல ப்ராப்ளம் வந்துருமே. ஸோ வட்டெழுத்து must be extended for க க. அது வந்து கிரந்த எழுத்து சேர்த்து எழுதுவாங்க. ஸோ வட்டெழுத்து will represent the தமிழ் எழுத்துகள். கிரந்த எழுத்து ஃபார் தமிழ்ல இல்லாதது. Actually, அந்த பீரியட் கொஞ்சம் கன்ஃபியூசிங் போல. Let me go back. There is a problem. Pulangurichi inscription 5th century are the earliest. A number of hero stones in the Dharmapuri district have been found inscribed in early வட்டெழுத்து. இது வந்து ஒரு செலக்ஷன் மகேந்திர பல்லவனுடைய காலத்து வட்டெழுத்து நிறைய இவர் மைக்கேல் லாங்கோட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Hero stones. Most of the hero stones were originally discovered by Nagasaki. Let us see a specimen of வட்டெழுத்து. பூலாங்குறிச்சிங்கிறது காரைக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பூலாங்குறிச்சி புதுக்கோட்டைக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவில், பிரான்மலைக்கு பக்கத்தில். அந்த பாரி இருந்தார் பிரான்மலை, அது பக்கத்தில். அங்கே போனீங்கன்னா குறிஞ்சி பூ பார்க்கலாம். 12 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இதுதான் ஒரு திருநாதர் குன்றில் இருக்கக்கூடிய எழுத்து. 57 சனநோஷ்ட சந்திர நந்திக்கு ஆசிரி கரு நிசீதிகை. நிசீதிகைன்னா படுக்கைன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்கன்னா, 57 நாட்கள் உண்ணா நோன்பு நோற்றா சந்திர நந்தி ஆசிரிய கரு தவம் செய்த இடம். Tamil script. Pallava rulers created the Tamil script out of the Grantha's script by the 7th century, adding necessary additional letters from வட்டெழுத்து. It is hotly contested. This statement is hotly contested. இதனாலேயே ஒரு பட்ட பேர் வாங்கிட்டார் ஐராவத மகாதேவன் தமிழ் எழுதிரி அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப அடிக்கடி ஒன்று அழகாக சொல்லுவார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து தென்னிந்தியாவிலேருந்து தான் வந்தது, திராவிட எழுத்து அப்படின்னு சொன்னதுனால வட இந்தியாவில் இருக்கவங்கலாம் எனக்கு எந்த விதமான மதிப்பு கொடுக்க மாட்டான். பிராமி வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்ததுனால நான் தமிழுக்கு எதிரி, அதனால எனக்கு 2 பக்கமும் எனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. This is the view of Mahadevan and is not shared by some. There are, according to Mahadevan, no inscription in the Tamil script before Mahendra Pallava, that is the 7th century.
நிறைய பேர் ராமசாமி எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்பிள் காமிக்கல. செந்தலையில இருக்கிறது தானே தமிழ் எழுத்துலையும் கிரந்த எழுத்துலையும் எல்லா இதுலயும் வந்து இந்த நம்ம தமிழ் எழுத்து எழுதும்போது கூட அப்பப்ப கிரந்த எழுத்துக்கள் நடுவில் வந்துட்டே இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு எந்த தமிழ் ஸ்கிரிப்ட் இதா இருந்தாலும் ஸ்வஸ்தி ஸ்ரீங்கிறது கிரந்தத்துல எழுதியிருப்போம். நடுவில் வந்து ஏன் இங்கேயே நான் காமிக்கிறேன்னு நடுவில் சாங்கிற இடம் கூட தமிழ் இது கிரந்தத்துல எழுதியிருப்பாங்க. அதான் காமிக்கிறேன். நம்மளுடைய பின்னாடி நம்ம அடுத்ததுல போகும்போது பார்க்கலாம். இல்ல மகேந்திர பல்லவன் காலத்து பின்னாடி இருக்கிறதுல நிறைய மகேந்திர பல்லவன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் எழுதுனதா தெரியும். பல்லவ நாட்டில் எழுதியிருக்காங்க. பல்லவ நாட்டில் ஆக்சுவலி இந்த மகேந்திர பல்லவன் காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த மேஜர் ராயல் இது வந்து பல்லவ தான். பாண்டியாஸ் டு சம் எக்ஸ்டென்ட் இருக்காங்க. அதாவது வந்து நமக்கு கிடைச்ச அநேக கல்வெட்டுகள்லாம் பல்லவன் நாட்டில். ஆனா பாண்டியர்களை பத்தியான நிறைய தகவல்கள் இன்னும் சேகரிக்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சரியாக இருக்குது. ஒரு காலத்துல வந்து பாண்டிய நாட்டில் வட்டெழுத்து இருந்தது அப்படின்னு சொல்றத இதை வந்து ப்ரூவ் பண்ணவர் வந்து நாகசாமி தான். நிறைய இது இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு தர்மபுரி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த வட தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சு இங்கேயும் வட்டெழுத்து இருந்தது காமிச்சவர் நான். The classical phase of Tamil script starts with the ascendancy of the Cholas from the middle of the 9th century. From the 11th century onwards, this became the main script for Tamil throughout the Tamil. Here is an example of Tamil script, the 8th stage. The Swasti Shri, அது மாத்திரம் இதுல இருக்கும், கிரந்தத்தில் இருக்கும். கோ பா இப்போ இது கோ பா ரா கே சாரி கே கூட கே கிடையாது, கேட்கலாம் சரி பாருமா. ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம முறைஞ்சோம்னா பின்னாடி ஒரு 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு பின்னாடி போய் நம்ம தமிழ் ஈஸியாக எழுதி படிக்க முடிஞ்சிடும். அது என்னன்னா ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு வந்து வார்த்தைகள் சரியா புரியாதனால அதை சரியா படிக்க முடியாம இருந்தாலும் அந்த காலத்தோட ஒகாபுலரி நமக்கு இருக்க. Grantha script. Grantha was derived from the southern Brahmi script of Prakrit characters by the Pallavas 6th century AD to write Sanskrit in Tamil. Let us see how Grantha script look like. இது ரொம்ப ஃபேமஸ். இது ஏத தனிஷ்ட மதுரம மலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபித்த பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லட்சிதாயனம்ங்கிறது இந்த மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மண்டகப்பட்டனுடைய விசேஷம் என்னன்னா this is the earliest surviving the strain of Tamil Nadu. ஒரு கொஸ்டின் மார்க் பிள்ளையார்பட்டி இஸ் டெஃபினெட்லி ஓல்டர். பட் நிறைய பேர் இதை சொல்றாங்க. அதையும் சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு பாசிபிள் இதையும் சொல்லிட்டேன்னா பிள்ளையார்பட்டி வந்து அட்லீஸ்ட் 100 years ஏர்லியர் தான் பிகாஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இன்ஸ்கிரிப்ஷன். நம்ம பிள்ளையார்பட்டியில் போய் பார்த்து பிள்ளையாரை பார்த்துன்னு வரோம். பிள்ளையார் இது இல்லை, பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கோவில் வந்து சிவன் கோவில் இருக்கு. சரி தமிழ்நாட்டில் தமிழ் இப்போ தெலுங்கு வந்து தெலுங்குல எல்லா வர்க்க லெட்டர் இருக்கு. தெலுங்கு பாஷை தெலுங்கு எழுத்துல வச்சுட்டு சமஸ்கிருதம் எழுத முடியும். இல்லாட்டா தேவநாயகில தான் எழுதணும். நம்ம ஊரில் பண்ண முடியாது. சமஸ்கிருதம் எழுதணும்னா தேவநாகரி யூஸ் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு இப்ப தமிழ்ல இருந்து 2-3 வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து இதுதான் இது சமஸ்கிருதம் சொல்றது ஈஸியா, டோட்டலி டிஃபரெண்ட் ஒன்னு எடுத்துன்னு வந்து காமிக்கிறது ஈஸியா. ஆர்த்தோகிராஃபிக்கலி டிஃபரெண்ட்னு சொல்றதாக ஆர்த்தோகிராஃபிக்னு சொல்லக்கூடாது. ஆர்த்தோகிராஃபின்னு ஸ்பெல்லிங். இப்ப காக்கு பக்கத்துல காங்கிறதுக்கு கா பூன்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கேன். இதுதான் நவ் கா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஈஸியா. காவை போட்டுட்டு பக்கத்துல இந்த காவை போட்டா ஈஸியா இருக்குமா? அல்லது அந்த எனக்கு வந்து தேவநாயகி முழுக்கவே தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு தமிழ் தெரியும். தமிழுக்கும் தேவநாயகி தமிழ் எழுத்துக்கும் தேவநாயகி எழுத்துக்கும் சில இது வித்தியாசங்கள் இருக்கு. அது இருக்கு.
தேவநாட்டில் இருக்க எழுத்தெல்லாம் அநேகமாக இங்கே இருக்கு. ரா நா லா ழா தவளை மற்றெல்லாம் இருக்கு. சில எழுத்துக்களை இது அதுலேருந்து கடன் வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா படிக்க முடியும். தர்ஜன் ஜட்ஜ் பரமேஸ்வரி ஜட்ஜ்மெண்ட் இது ஜட்ஜ்மெண்ட் அவங்களோட. ஏன்னா அவங்க வந்தது கர்நாடக இதை ஆந்திர தேசத்துலேருந்து, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேயும் அவங்க வந்து தமிழில் தான் அவங்க முதல்ல பால் இதில் பிராகிருதத்தில் தான் அஃபிஷியல் இது நடத்திருந்தாங்க. தென் தே ஸ்விட்ச் ஓவர் சிம்மவிஷ்ணு வார்த்தை சமஸ்கிருதம் இருந்தது. ஸ்லோலி தே வென்ட் டு தமிழ். தென் when they switched over to Tamil, they have to look for a proper script also, which will give them which will help them to bring the Sanskrit literature also. ஆனா கிரந்தத்துக்கும் அந்த சமயத்துல இருந்த தமிழுக்குமே காமன் லெட்டர்ஸே வித்தியாசமா தான் இருந்தது. இப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா 7th century தமிழையும் பக்கத்துல வச்சா ரெண்டுலயும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரியா தான் இருக்கும். நிறைய எழுத்துக்கள் ரொம்ப வித்தியாசமா. அப்போ வந்து டு சே தட் தே சிம்பிளி யூஸ் த கிரந்தா as an extension of Tamil அப்படிங்கிறது சரியில்லை. இல்ல entirely parallelly there are number of them which are very close. The number of them very close. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம். தெலுங்கு எழுத்துங்கிறது ஒரு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தெல்லாம் வந்துருக்கு. பட் லிட்ரேச்சருங்கிறது இதில் வந்துருக்கு. லோக்கல் என்ன ப்ராப்ளம், இந்த தெலுங்கு நாட்டுக்கும் கன்னட நாட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, the rulers were all using Prakritam or Sanskrit. Though proper spoken Telugu must be as, or spoken Kannada definitely. Spoken Kannada must be as old as spoken Tamil. எழுத்துங்கிறது ரொம்ப காலத்துக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதுறதுக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. அதனால எழுத்து அப்புறம் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப பின்னாடி. எப்படி ஸ்போக்கன் கன்னடா இஸ் as old as spoken தமிழ்னு சொல்லுங்க. ஏன் நம்ம இங்கே எழுத்துலேயே வந்து இந்த எழுத்துக்கள்லேயே சில எழுத்துக்களை கன்னட எழுத்துன்னு சொல்றாரு, கன்னட வார்த்தைகள் சொல்றாரு. கன்னட வார்த்தைகள் செகண்ட் செஞ்சுரி பிசிலேயே இருக்கு. செகண்ட் செஞ்சுரி ஏடியில் ஒரு கிரீக் டிராமால ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இஸ் ஃப்ரம் கன்னடா. செகண்ட் செஞ்சுரி ஏடி. கிரந்தத்தை உருவாக்கும் போது தெலுங்கு இருந்திருக்கு. ஆனா தெலுங்குக்கு இந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இந்த சென்ஸ் it was not being supported by the official. anything else? இதான் இந்த மண்டகப்பட்டனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து சமஸ்கிருத பாஷை எழுத்து வந்து கிரந்தம். ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் கிரந்தா ஸ்கிரிப்ட்ஸ் தட். அதே மாதிரி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவர்களுடைய எல்லா எழுத்துக்களும் எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே மொழி சமஸ்கிருதம் தான். ஒன்னே ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பல்லவ கிரந்தத்திலாம் எழுதியிருக்கு. ஒன்னே ஒன்று மாத்திரம் தேவநாகரியில் எழுதியிருக்கு. There are people who claim that is the earliest Devanagari inscription in India. Perhaps, even if it is not, it is one among the earliest inscriptions in Devanagari in India. ஏன்னா தி ஜிர்னார் கல்வெட்டு இன்னும் தேவநாகரி சொல்லலாம். பட் anyway, this is the matter to be decided by the scholars. Now, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, ரொம்ப அழகான இந்த புத்தகம். இதில் வந்து அந்த தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டுலேருந்து எப்படி படித்தாங்கங்கிறது இருக்க ரியலி இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக், வெரி எக்ஸைட்டிங். இது தெரியும். ஏன்னா முதல்ல அந்த எழுத்தை பார்த்துக்கிட்டு முதல்ல இது எழுத்து அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது எந்த மொழின்னு கண்டுபிடிக்கணும். அதை வார்த்தைகளை படித்தாலும் அதற்கான அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இதை கண்டுபிடிச்சு அப்புறம் இதுக்கான இந்த இடத்துல சொல்லிருக்காங்க, வெவ்வேறு காலத்தில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஒரு பெரிய ஜிக்ஸா பசல். த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஃபவுண்ட் இன் மாங்குளம் பை சீவன். கலெக்டராக இருந்தவர் சீவன். அவர் மாங்குளத்தில் கண்டுபிடிச்சது முதல் கல்வெட்டு 3rd century BC. அதோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு கதையை சொல்லிட்டு
Sival is also the person. When he was the collector of Kanchipuram, first identified the four earliest Pallava temples. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆர்ட் லவர்ஸ்க்கு பிரபலமாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலும் முக்தேஸ்வரர் கோவிலும் ஐராவதேஸ்வரர் கோவிலும் மாதங்கேஸ்வரர் கோவிலும் வந்து எல்லாம் புதரா இருந்தது, ஒருத்தருக்குமே தெரியாது. அதற்கு முன்னாடி எல்லாம் நினைச்சேன் மகாபலிபுரத்துக்கு அடுத்தபடியாக கோவில்ங்கிறது ஏழி சோழா டெம்பிள் தஞ்சாவூர்ல இருக்கிறது, புதுக்கோட்டையில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் த மேன். அந்த புதரெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த கோவில் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இமீடியட்லி மகாபலிபுரத்துக்கு அப்புறம் இவங்க இங்க பண்ணிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு. சீவர், அதுவும் சீவர். Around 1896 or 94. இந்த மாம்பழம் இது வந்து 1883 இங்க மாங்குளம் கண்டுபிடிச்சது. கைலாசநாதர் கோவில் கிடைச்சது 1896 ஆகும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது, அதையும் சொல்லிடணும். 1896 வந்து முதல்ல இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு ஒரு பிரிட்ஜிங் த டைம் கேப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வித்தின் 10 years அலெக்சாண்டர் ரீப்ரொடியூஸ் a masterpiece book. I don't think even today we can produce anything like that. நான் அடுத்த தடவை என்ன பண்ணது காட்டுறேன். அந்த பயனியர்ஸ் எல்லாம் பண்ணினதை பார்த்தா நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பைரிங். எல்லாம் ரெண்டரிங், ஒவ்வொரு படமும் பார்த்து கையால் எழுதியிருக்காங்க. 1906 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க. அடே அப்பா, ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங். நம்ம வந்து இன்னைக்கு வந்து இது காஞ்சிபுரம் போனா கைலாசநாதர் கோவிலுக்கு போறது. சரி, டிஸ்கவரி. Till the end of the 19th century, only 2 scripts were known. Vatteluthu of the Pandyas belonging to the 8th century, Tamil of the Pallavas dated the 7th century. In the Pandyas வட்டெழுத்துன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பாண்டியா கண்ட்ரியில தான் வட்டெழுத்து ஜாஸ்தியா கிடைச்சது. ஆனா 50 வருஷத்துக்குள்ளதான் நாகசாமியினுடைய முயற்சியினால ஹீரோ ஸ்டோன்ஸ்ல தர்மபுரி இந்த மாதிரி கொங்கு நாட்டிலையும் கூட எல்லா இடத்துலயும் வட்டெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுனால நமக்கு பத்தினது வட்டெழுத்துங்கிற தமிழ்நாடு முழுக்க இருந்தது. அப்புறம் தமிழ் எழுத்து பல்லாஸ் டேட்டட் 7th century. It was wondered why there should be 2 scripts for one language, but the descent from Brahmi was it. The complete absence of written record of a great literary civilization of 2000 years vintage was a puzzle. நமக்கு கிடைச்சது எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்தும் தமிழ்ன்றதுனால இதுக்கு முன்னாடி எழுத்தே இருந்தது இல்லையா. நம்மளுடைய லிட்ரேச்சர் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. 2nd century BC சங்கம் லிட்ரேச்சர், even if you discount the Tolkapian age, but it is something fantastic that there has been no written record. அப்ப வரது வந்து there was solved when cave inscription resembling closely the script of Ashokan edict was found in Tamil Nadu around the end of the 19th century, 1883 if I am not wrong. The earliest findings of cave inscription in Mangulam by Sival was 1882. Partial age and 0 mark. This is not only oldest finding, the oldest lithic record in Tamil Nadu, and it's also great historical significance. Historical significance என்னன்னா நெடுஞ்செழியன்னு பேர் உண்டு. நம்ம சங்க காலத்துல இருந்த பாண்டிய வம்சத்துல நெடுஞ்செழியன் பேர் அடிக்கடி வரும். நெடுஞ்செழியன் காலத்தான இது நெடுஞ்செழியன் பேரே அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வரும். There are 3 inscriptions, if I am not wrong, which mention the royalty. ஒன்னு இது, இன்னொன்னு வந்து புகழூர்ல இருக்கக்கூடிய இவனோட பையன் சேரமானுடைய இரும்புரை வம்சத்தை. 3வது வந்து இத அதியமான் சத்யபுத்தோ. And a host of discoveries followed. உடனே கடை within 10-15 years அதுல வந்து கூல்ஷன் ஒரு ஆள், துப்ரேன்னு ஒருத்தன். இவங்களுக்கெல்லாம் எப்படித்தான் நமக்கு தமிழ் பார்த்தாலும் தமிழ் தெரிய மாட்டேங்கிறது. துப்ரேங்கிறவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் போல இருக்கு பாண்டிச்சேரியில. கூல்ஷன் அவர் ஜெர்மன். இவங்களுக்கு தமிழுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ்நாடு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றதுல 90% அவங்க வந்து
ஒரு 10-15 1913 அவங்க கண்டுபிடிச்சது 90% இன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது. எங்கெங்கெல்லாம் போய் எப்படிலாம் பண்ணி தென் தே ஆர் த ஆத்தர்ஸ் ஆஃப் திஸ். இவங்க இதுக்கப்புறம் கேவி சுப்பிரமணியன். கேவி சுப்பிரமணியன் வாஸ் ஆக்சுவலி இஸ் த ஃபாதர் ஆஃப் தமிழ் எபிகிராஃபி. Until middle of the last century, cave inscriptions were the only source of Tamil writing. இதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வருது. Then it was presumed that the Tamil Brahmins inscriptions were caused to be inscribed by the Jaina and Buddhist monks who were not conversant with the Tamil, and that these inscriptions did not represent language of the day. ரெண்டாவது இந்த இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுத்துக்கள் எல்லாமே, அதாவது இந்த பாஷையே கொஞ்சம் தப்பு தப்பா எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா with the finding of inscribed pattern in Arikamedi during 1941-44, பார்த்துக்கங்க 1882 இருந்து 1941 வரலும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் பாட்டர், இன்ஸ்கிரிப்ஷன் இன் பாட்டரின்னு சாதாரண ஜனங்கள் எழுதுறாங்கன்னா, சாதாரண ஜனங்கள் ஏதோ காரணத்துக்காக அதை எழுதிருக்காங்க. The view is changed. The pottery inscriptions made it possible to date inscriptions more accurately. It looks that inscribing the pottery was given up by the 3rd century AD, deciphering the Tamil script. இன்னொரு சாதாரண ஜனங்கள் வந்து கல்வெட்டுல எழுத மாட்டாங்க. கல்வெட்டில் என்ன எழுதணும்? இந்த முனிவருக்கு இந்த படுக்கையை நான் பண்ணினேன், இவருக்கு இதை இந்த இடத்த கொடுத்தேன்னு தான் எழுத போறாங்க. சாதாரண ஜனங்கள் போய் எழுத போறாங்க. நடுகள் எழுதுவாங்க. நடுகள் எழுதுற பக்கம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இருக்கு. பாட்டரியில அவங்க தன்னுடைய சிம்பல், தன்னுடைய பேரு அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுதான் சாதாரண ஜனங்கள். இப்போ வந்து ஐராவத மகாதேவனோட கண்டென்ஷன் என்னன்னா, இப்போ பாட்டரியில 41 இருந்து ஆரம்பிச்சு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. There can be fantastic breakthrough in the deciphering and dating and also the literary history of Tamil, because it can happen anytime. நிறைய பாட்டரி கிடைச்சி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சா நம்ம we will get it even better. Deciphering cave inscription posed a number of problems. Most of these inscriptions were inaccessible locations. நீங்க வந்து யாராவது இந்த மலை மேல ஜெயின முனிவர்கள்லாம் இருந்த இடத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணிருக்கும் எவ்வளவு கஷ்டமான இடத்துக்கு போயிருக்காங்க. புகழூர்ல போயிட்டு வந்திருக்காங்க. புகழூர்ல இன்னைக்கு வந்து படிக்கடியெல்லாம் வச்சிருக்காங்க. படி இல்லாத நிலைமைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அவங்க எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. சித்தன்ன வாசல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து 4 பேர் கொடுத்தா அந்த இதுல வந்து பாறையில செத்து போனோம்னு நமக்கு தோன்றது. அந்த மாதிரியான இடத்துல இருக்கு. அதனால ஒருத்தருமே அதுக்கு போகல. Also, even now, snakes above. I'm poor இடத்துல ஒரு பாம்பு இருந்தது, ஓடி வந்துட்டான். So how were they living with? They were not afraid. See, the point is, they were not afraid. நமக்கு சின்ன வயசுல பாம்பை கண்டால் படையும் நடுக்கும் நம்ம பயமுறுத்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கு பயம் இல்லையா? Most of the inscriptions were inaccessible locations. Inscriptions were not bold and clear. Language was mistaken for Prakrit. ஏன்னா அது வரையில கிடைச்சது எல்லாமே அசோகனோடதுனால, கிட்டத்தட்ட அசோகன் எழுத்துக்கள் மாதிரி இருந்ததுனால அதை பிராகிருதம் தான் நினைச்சிட்டு பிராகிருதத்தை படிக்க பார்த்திருக்காங்க. They couldn't make any sense. Clues to correct understanding of the script were not found. Paleography, orthography ரெண்டும் நம்ம அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகல. Milestones. 1906, Venkaya identified the script to be Brahmi, but he thought that the language was Pali. He read a line in Metupatti as Anatai Arya. Ande Aryangada attempted to see Vedic roots for the word. It's natural. Krishna Shastri attempted to read the bold Chittanavasal inscription. The inscriptions எல்லாத்துலயுமே Chittanavasal inscription தான் bold inscription. அதுல வந்து மிஸ்டேக்கே பண்ண முடியாது, கரெக்டா இருக்கும். 1919, Krishna Shastri first noted purely southern characters like the occurrence of letter La, which was identified later as in Simbala Brahmi also. He wouldn't have been able to find that it is the letter La. He would probably think that it is something close to the Chinna La. That is the only thing.
It's a variation of la. இல்லையே. It was identified earlier in Sinhala Brahmi அப்படின்னா அந்த லா அங்க இருக்கணும். இதுல 2-3 விஷயம் சொல்றாங்க. பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் தமிழ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னாலும் certain consonantal grouping led to them feel that is la not la. ஏன்னா லாவெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி இல்லாம இதுல தான் பெரிய ஜாசூசி ஒர்க் பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இந்த கிருஷ்ண சாஸ்திரியோட 1924 கேவி சுப்பிரமணியர் சேவ் சுப்பிரமணியர் கூடவே பண்ணியிருந்தார் இல்லையா. He also identified the presence of 3 unusual characters. இதுல இல்லாத சில கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இது அசோகன் பிராமியன் இந்த 4 அசோகன் பிராமியனை நீங்க பார்க்க முடியும். இது பார்த்த உடனே இது எங்கேயுமே அசோகன் பிராமியில இல்லையேன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓஹோ இந்த 4 லெட்டர் தமிழுக்கா இருக்கலாமோ அப்படின்னு யோசனை பண்ணினது. He was the first to feel that some of the consonants must be basic. Then comes K.V. Subramanian, pointed out the powerful misguiding factor that what was written in Brahmi must be in Prakrit. அவர் கிளீனா சொன்னார். நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பிராமியில எழுதியிருந்தாங்கன்னா பிராகிருதமா தான் இருக்குங்கிறது மிஸ்கைடிங் ஃபேக்டர். Soft consonants were absent. நீங்க எல்லாத்தையும் எழுதிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அசோகன் பிராமிக்கும் நம்ம தமிழ்ல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது அசோகன் பிராமியில கங்கிற கேரக்டர் இதெல்லாம் வரும், எல்லாம் வரும். அது கம்ப்ளீட்டா அப்செட் ஆகும். கெட்டாச்சிக் இல்ல அவன் வந்து போட்டு அந்த ஃப்ரீக்வன்சி போட்டு இருக்கும்போது பா இருக்கு ம இருக்கு. இந்த கேரக்டர் எது வந்து மூணு இருக்கு, அந்த கேரக்டர் இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஓஹோ இது தமிழா இருக்காதா. சார் was occasionally used. நம்மளே பார்க்க போறோம். But sh and sh were totally absent. All vowels except a, o, r, ha were used. All vowels except this. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா தோன்றது அவங்க ஒண்ணுமே தெரியாம அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணிருக்கணும். கான்டென்ட் கான்சனன்ட் were totally absent. தமிழ் ஒண்ணுல தான் கூட்டு எழுத்து கிடையாது. இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ஷ ஸ்ரீ எல்லாமே கிரந்த எழுத்துக்கள் தான். தமிழ் வந்து இக்கு அப்படின்னு இக்கு கா போட்டுவோம் நம்ம. சமஸ்கிருதத்துல அல்லது மற்ற மொழிகள்ல இது கிடையாது. அதனால இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். K.V. Subramanian ruled of Indo-European language and proved it is true. This is the first breakthrough. That was in 1924. 1924. He demonstrated convincingly presence of Tamil grammatical elements like Pagan, Vanigan, and இன்னும் முடியல அந்த முடியறது இல்லையா. இதை பார்த்த உடனேயும் தமிழ் எண்டிங்க இல்லையா. K.V. Subramanian could not still read correctly because of his incorrect orthography, his overestimation of the Prakrit elements, etc. இது இப்படி மெட்டார். 1939 நாராயண் it's a very interesting this one. இவர் வந்து typical man. He said it is only Prakrit னுட்டு கம்ப்ளீட்டா படிச்சுட்டார். Prakritaவே படிச்சுட்டார். He is the typical philosopher who found a black cat which did not exist in a dark room. 1961, K.G. Krishnan identified fully a device used later to mark the basic consonants and the sharp A and O. Solvapiyat. It's not appearing at all in the early Brahmi. இருக்கு. நான் என்னோட படத்தோட காமிச்சிருக்கேன். ஏ போட்டு ஒரு புள்ளி நடுவுல போட்டோம்னா ஏ இஸ் கால்ட் நெகட்டிவ் வவல் மார்க்கர். காவை போட்டு மேல ஒரு புள்ளி போட்டோம்னா ஆ போயிடுறது. But certainly it is not there up to the 2nd century AD. இல்ல. It is coming after. புள்ளிங்கிறது கொஞ்சம் பின்னாடி தான் வந்தது. Till that time ஏக்கு ஒரே எழுத்து தான் இருந்தது. ஓக்கு ஒரே எழுத்து தான்.
Later, Pulli was also identified the 2nd century AD silver coin in Shatakarni. இந்த சட்டக்கர்ணியோட காயினை பின்னாடி நம்ம வந்து தமிழ்ல பேச போறோம். 1964, Kabil Swarabal published the first formal study of case law. A fantastic man. He is alive. He is living today. I mean, இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டாரு. லாஸ்ட் இயர் அவரோட முருகன் புத்தகம் ரொம்ப ஒரு ஸ்மைல் ஆஃப் முருகன். அதுக்கப்புறம் வந்து தாண்டவன் சிவதாண்டவ ரொம்ப T.V. Mahalingam published the first book-length study of cave insects. 61, Mahadevan took up study of it. This is where we start. After 42 years of work, he published this book in 2003. First round of visits to the cave. 1966 corpus of 74 Tamil Brahmi inscriptions and second early Vattayuth inscription from 21 sites published. 1987 Mahadevan proposed a tentative model. 1991-96 second field expedition. 2003 publication of early Tamil. Mahadevan made field visits to the sites and prepared a tracing directly from stones and made use of computer enhancement of photos. IIT Madras computer enhancement of mechanics. He made chronological classification. Let us have a look at some important inscriptions. In the time just here, Mangalam inscription was discovered by Robert Sewell in 1882 and was rediscovered by K.V. Subramanian. இந்த விஷயம் வந்து அடிக்கடி நம்ம வந்து கண்டுபிடிச்சு எழுதிட்டு போயிட்டா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம மறந்துட்டோம். திருப்பி எங்கேயாவது எக்ஸ்பெடிஷன் திருப்பி அதே கண்டுபிடிச்சு தென் வி லிங்க் இட் அப் இன் தி வேர்ல்ட் வார். எடக்கல் எக்ஸ்பெடிஷன் எடக்கல்ல வந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த இது வந்து அதுக்கப்புறம் அது அழிஞ்சே போச்சு. கடைசியில் கண்ணாச்சு. எடக்கல்ங்கிறது கேரளாவில் அழிஞ்சே போச்சு. அது காணாமே போச்சு. பிராமின் மாங்குளங்கள் மதுரைக்கு 20-30 கிலோமீட்டர் தான். மீனாட்சிபுரம் கூட சொல்லுவாங்க. அதை ஒரு காலத்தில் மீனாட்சிபுரத்தில் அந்த கன்வர்ஷனால பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. நம்ம ரொம்ப நொட்டோரியஸாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபேமஸாக இருந்தது நொட்டோரியஸ் ஆகிடும். The Tamil inscription is important because this is the earliest inscription to be found and this inscription Nedunjeliyan, a Sangam king, is mentioned. இதான் the inscription. இந்த inscription வந்து ஒரு பாட்டு. The inscription is Tamil Brahmi and is dated to the 2nd century BC. இது வரல 3rd century BC ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. First time Mahadevan says it is 2nd century BC. A line from the inscription given to compare the Tamil script 2000 years ago with the present day script. Kadi Nanda Asiri. இதுல வந்து முதல் இது இங்க கூட வரனால it should be ka இல்லையா? காணி அதான் இருக்கணும். இதுல வந்து இந்த இதுல ஒன்னே ஒண்ணு முக்கியமானது என்னன்னா அந்த காலத்திலையும் ஒரு நான் தமிழ் லெட்டர் வாஸ் யூஸ்ட். அசோகன் பிராமியில சாவுக்கு என்ன உபயோகப்படுத்தினாங்களோ அதே இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. It may be noted that a non-Tamil letter S Sa is used. The text of the inscription is given along with the meaning in present day Tamil. Kani Nanda Asiri. இது வந்து அந்த போட்டது இல்லையா? ஒன்று வந்து ஸ்கிரைபல் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்கிரைபல் மிஸ்டேக்ஸ் இங்கே இருக்கு. ஏன்னா யார் என்ன சொன்னாங்களோ அதை புரிஞ்சுட்டு இவங்க ஸ்கிரைபல் எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனே சொல்றதுக்கே சரியா தமிழ் தெரியாமல் இருந்திருக்கலாம். கனி நந்தாசிரி அங்கே கியூப்பு அங்கே கிவங்கே தம்மம் இத்தா நெடுஞ்செழியன் பணம் கடலன் வழுத்தி கொட்டு பித்த பழி இதெல்லாம் வந்து இந்த பலியோகிராஃபின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காலத்துல கடலன் சொல்றது கடல் அண்ணன் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தை கடலன் எழுத ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் என்னென்ன சேஞ்ச் ஆகுது? குரு நந்தசிரிகோனுக்கு தர்மம் இது நெடுஞ்செழியனின் பணியால் கடலன் வழுதி
செய்தளிக்கப்பட்ட பற்க. அதான் அதனுடைய மீனிங். அந்த நெடுஞ்செழியனின் பணியா அது ரொம்ப முக்கியம். நெடுஞ்செழியன் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய எந்த நெடுஞ்செழியன்னு தெரியாது. செகண்ட் செஞ்சுரி பிசிக்கு எந்த நெடுஞ்செழியன் இருப்பானோ அவங்க அந்த கடற்கல் இன்ஸ்கிரிப்ஷன் discovered by Passer 1894. செகண்ட் செஞ்சுரி ஆர் தேர்ட் செஞ்சுரி பிசி சொல்றது வந்து எதை வச்சு டேட் பண்றாங்க? அது நிறைய காரணங்கள் இருக்கு. அது பின்னாடி ஒரு பீரியடில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஒரே விதமாக இதையும் அந்த காலத்தினுடைய வார்த்தைகளையும் கொரிலேட் பண்ணி இஃப் தேர் ஆர் லிட்டரரி ரெஃபரன்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து செகண்ட் செஞ்சுரி. அப்புறம் வந்து அந்த வேரியேஷன் இருக்குல்ல, முதல்ல எப்படி இருந்தப்போ பின்னாடி இருக்கணும் நிறைய இதுலேருந்து சேர்ந்து அதுலேருந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப கஷ்டம் தான். அதில் இவங்களுடைய கெஸ்ட் ஒர்க் சரி நிறைய கெஸ்ட் ஒர்க். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா படித்தவங்க நல்லா இது பண்ணுவாங்க. இல்லை சார் இது வந்து செகண்ட் செஞ்சுரி பிசியினுடைய செகண்ட் பார்ட் இல்லை சார், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் செகண்ட் அப்படின்னு கூட வாங்க. He made careful drawing and took photos and submitted to Pulch. Pulch took estampages and published a brief note to Passer. Passer published a paper 1909. Pulch made an attempt to decipher but could not. And this is lost. This inscription is lost. ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஓடைக்கு பக்கத்தில் இருந்தது. நல்லா எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. அது கரைஞ்சி போச்சு இருந்தது. இத்தனை நாளாக கரையாது, அப்பா கரைஞ்சி தெரியாது. For a century, no further action was taken. But அவங்களுடைய அந்த all those it's just the actual piece of stone is lost. இப்போ ஏன் எடுத்தேன்னா அதுல வந்து இவங்க எஸ்டாம்பேஜ் சரியா எடுக்கலன்னா அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்றாங்க. இவருடைய இது வந்து மகாதேவனுடைய இது என்னன்னா எஸ்டாம்பேஜஸ் ஆர் எக்ஸலன்ட். ஈவன் ஒரிஜினலா இருக்கும். இப்போ வந்து செகண்ட் வால்யூம்ல வரப்போகுது. எம்பி பாஸ்கர் தான் போட்டோ எடுத்திருக்காரு. ரொம்ப பிரமாதம். அதை வந்து அசோக் நானும் பேருந்தபோது பண்ணி காமிச்சார். குழந்தை மாதிரி அதை எடுத்து வச்சுங்க. பெரிய அந்த பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன் எத்தனை பெருசோ அந்த பெருசுக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல இதை அதை எழுதி அதை ரொம்ப பிரபலமா இருக்கிறது. படி எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ் மாதிரி இல்ல, ஆனா அந்த காலத்து தமிழ் தெரிஞ்சதுன்னா அந்த காலத்து தமிழ் தெரிஞ்சவங்க தான் எழுதியிருக்கேன். நெடுஞ்செழியன் பணியன் கடல் கடலன் அப்படின்னு பேர் வந்த உடனே நெடுஞ்செழியனோட பணியால் ஒருத்தன் கடலன்னு பேர் விட்டு புரிஞ்சு போச்சு. ஒரு பணியாளோட ராஜாவா இருக்கலாம். ஏன்னா நமக்கு நெடுஞ்செழியன்னு பேரு ராஜாவா இருந்திருக்கான்னு தெரியும். இது நெடுஞ்செழியன் காமனா இருக்கக்கூடிய பேரா இருந்தா கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனா கொடுத்த நம்ம தமிழ் தான் இல்ல. இது வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும். மகாதேவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா நீங்க வந்து அந்த கமெண்ட்ரிஸ் படிக்கணும். இஸ் த மாஸ்டர் பீஸ். அந்த கமெண்ட்ரி படிக்கிறது படிச்சு பாருங்க. ஒவ்வொரு எழுத்துமே எது நான் கடைசியில் கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். எழுத்து எப்படி வந்துருக்கு, அதனோட மீனிங் என்ன, அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, இதோட ரெஃபரன்சஸ் நம்ம லிட்ரேச்சர்ல எங்க இருக்கு. 40 years சாதாரண இல்லைங்க. அவர் ஐஏஎஸ் விஜயன் மட்டும் உட்காந்து வேலை பார்த்தாரு. ஐஏஎஸ் நம்ம எம்ஜிஆர் காலத்துல டெக்ஸ்டைல் செக்ரட்டரியா இருந்தார். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தார். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இதுலயே சீரியஸா பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு இது இல்லையா. வழுதின்னா ஒரு குற்றில மன்னனாவது இருந்திருக்கணும். அவனே வந்து நெடுஞ்செழியனோட பணியாளன் சொன்னா அவன் அவர் இது எப்ப அதாவது இந்த தமிழ் எல்லாம் நமக்கு தெரியாது.
இது வந்து தனியாக உட்காந்து படிச்சுட்டு அந்த காலத்தான எல்லா நம்மளுடைய ஒகாபுலரி இருந்து அதை பார்த்தா மட்டும் நீங்கள் எடுத்துட்டு போய் நிறைய யோசனை பண்ணி நீங்கள் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம். Mahadevan made 2 expeditions in 1995-96. Unfortunately, these Brahmi inscriptions have been obliterated due to graffiti of road stories. During the 1996 expedition, Mahadevan found 2 other Tamil Brahmi inscriptions dated of the 3rd century AD. In one of them, there was a mention of Kudumi Putta Cheran. Chera King. This is another one, I forgot. This one more Chera King people. There is also another important inscription that which belongs to the age of Sangam King. Pogolore. The Karur Kupakadreka Pogolore. He said, Badri Pogolore. In Pogolore near Karur, the ancient Chera capital, a number of inscriptions were discovered. One of them is important for its record of a Chera King of the Irumbore line, which ruled from Karur in the Sangam age. The Sangha Chera, Karur, Tiruchi, ரொம்ப தூரம் இல்லை 45 கிலோமீட்டர் தான். திருச்சி உறையூர், basically உறையூர் was the capital of the Chola. Another 100 kilometers north west, south west போனோம்னா மதுரை. இதுதான் சங்கம். இது சங்கம் காலத்தில் முதா அமணன் யாத்தூர் செங்காயப்பன் உரைக்கோ ஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கோ ஆன் அர்த்தம். ரொம்ப சிம்பிளா போச்சு. இது வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. செல்லிரும்பொறை மகன், அவன் பேர் என்னன்னா பெருங்கடுங்கோன். அவனுடைய மகன் இளங்கடுங்கோ இளவரசரான காலத்துல அறுக்கப்பட்ட படுக்கை. கல் முகப்புல எழுதியிருக்கான். இந்த கல் முகப்புல இது அறுக்கப்பட்ட அது எழுதியிருக்கான். கீழே வந்து படுக்கை, நிறைய படுக்கை இருக்கு. ஒவ்வொரு படுக்கையிலையும் யார் படுத்திருந்தா யார் அதை வெட்டி கொடுத்தா இட்ஸ் மென்ஷன் கம்ப்ளீட். அந்த பக்கம் போய் பாத்தியா? அங்க போறப்பதான் பாம்பு வந்துட்டு அதனால திரும்பி. The meaning of the inscription: the abode of the senior Jaina monk Pengayappan of Yadpur. The rock shelter was carved when Ilankadungo, the son of Perungadungon, the son of King Adan Sel Irumbore, became the heir of that. இளவரசரான காலத்தில் செய்யப்பட்ட அந்த கடி. Jambai inscription. The inscription in Jambai in Viluppuram district is one of the most outstanding discoveries. Dated to the 1st century AD, the inscription records the grant of cave shelter by Adiyan Nedumananji, identified as the famous chieftain of Tagadur, modern Dharmapuri, celebrated in Purana. This is one of Nagasami's students. ஆமா, நாகசாமி தான் முதல்ல படிச்சது. The text of the inscription is given along with its names. Satya Pudo Adiya Nedumananji Ita Padi. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பழியின் ஈயும் கூட போட்டிருக்கோம். அதான் கலியுகம். இது பழியின்னு போட்டா இது கொஞ்சம் முன்னாடி, பழின்னு முன்னாடினா அது இந்த காலம். இந்த சத்திய புத்தோ அப்படிங்கிறது வந்து அதியமான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு கேள்வி எனக்கு இருக்கு, அந்த கதையை சொல்லிடுறேன். அதியமான் சத்திய புத்தோ, சாங்கிறது போயிடும். சத்தியிலேருந்து அதிகமான வருதுன்னா சா போயிடும். அதாவது அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை கூட உண்டு, எழுதிட்டாங்க. சமணங்கிறது அமணன்னு சொல்ற மாதிரி சா முன்னாடி தமிழுக்கு வரும்போது சில சமயம் இந்த மாதிரி ஆகும். ஸோ அதிய புத்தோங்கிறது புத்திரா அப்படிங்கிறதுனுடைய பிராகிருத வார்த்தை. அது மகன். சத்திய புத்தோங்கிறது அதியமான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அவரை கேட்டேன், அதியமான்லேருந்து சத்திய புத்தம் எப்படி வந்தேன்னு கேட்டேன். அது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் இல்லை லைக் திஸ். இது ஒரு கேப் ஒன்று இருக்கு. அதியமான்லேருந்து தான் சத்திய புத்தம் வந்திருக்கணும், போயிருக்கணும். And Satyaputta is mentioned in இந்த சத்தியபுத்தங்கிற வார்த்தை வந்து அசோகனுடைய எடிக்ட்ல, இந்த கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எடிக்ட்ல
என்னது அது பேர் என்ன மேஜர் எடிக்ட் இன் கர்நாடகா, ஏதோ ஒரு பேர். அதில் வந்து சோழன், பாண்டியன், காரவேலன் வந்து இது ஒரிசா, அது வந்து புவனேஸ்வர். இல்லை ஆதிகுப்தாலாம் அது புவனேஸ்வர். இதுவே அது let's not I don't remember now, but I can find it out over here. You can also find it out. அந்த சத்தியபுத்தோங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அசோகனுடைய கல்வெட்டு. They are all my neighborly kings அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சத்தியபுத்தோன்னு யாரும் தெரியாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அதிகமானு புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா பை தட் டைம் அவன் தமிழ்நாடு கான்கர் பண்ணாததுக்கு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். பை தட் டைம் அவன் வந்து கலிங்கா போருக்கு அப்புறம் சண்டை கண்டையெல்லாம் போட வேண்டாம் நினைச்சதா இருக்கலாம். அல்லது நம்ம ஆளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருந்திருக்கலாம். நம்ம ஊருக்கு சும்மா கொடுங்க. இந்த அசோகனுடைய இந்த கிங்டத்தை சொல்லும் போது நான் தமிழ் இந்தியா எக்ஸப்ட் ஃபார் தமிழ்நாடு everything was under Russia. Next something like that was Aurangzeb, closest to that one. The heritage was given by Adiyaman Nedumananji the Satyaputta. பள்ளின்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் மனம். அதியமான் has the title of Satyaputta, a title found in second rank edict of Ashoka along with the Chera, Cholas and Pandyas, thus establishing conclusively Ashoka's connection with the Tamil. The identification of Satyaputta with the Adiyaman was the linguistic grounds by Seshaya and improved upon by Barrow. Barrow is another great man. Barrow pati. According to Barrow, the developments are Satya to Atiya with the loss of initial consonant and Puto meaning son. Cheraman Mari. Then Mahan to Man, like Cheraman, corresponding to Kerala Puto. Kerala Puto Kerala Mahan. This is a description. This is a கேள்வி. அதிகமான சத்தியபுத்தம் எப்படி வந்தது? சத்தியபுத்தில அதிகமான வந்ததுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன். பட் ஒரிஜினல் அவன் பேர் சத்தியபுத்த அதிகமான தானே. அதியைனா உண்மைங்கிற ஒரு பொருள் யூ பிரசன்ட் அது. இல்ல அதாவது வார்த்தை எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு, ஒரு வார்த்தை போடுறதுங்கிறது ஒண்ணு. அதுக்கு பார்லன்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியாது. இவங்க கொடுத்தது இந்த புத்தகத்தில் கொடுத்தது சத்தியபுத்தோலேருந்து அதிகமான எப்படின்னு சொல்லிட்டார். அது கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா அதிகமான என்னன்னா சத்தியபுத்தம் வந்திருக்கு. இவர் எழுதினதுல என்ன எனக்கு சேஷையரை பத்தி தெரியாது. இவர் இப்படிதான் எழுதியிருக்கார். Now let us go through the content. Mahadeva's book deals with early Tamil Brahmi, 2nd century BC to the 1st century AD. அவருடைய இந்த சாப்டர் இப்படிதான் இருக்கு. Late Tamil Brahmi, 2nd century to the 4th century. Finally, வட்டெழுத்து 5th, 6th century. Many things are being contested and does not include later வட்டெழுத்து and Tamil, both 7th century AD. Part 1, early Tamil inscriptions. Studies in early Tamil epigraphy. Part 2. Part 3, corpus of early Tamil inscriptions.
எஸ்டம் பேஜஸ். அதுக்கப்புறம் விக்ரமங்கலம் 1வது, அது என்ன எழுதியிருக்காங்கங்கிறத ரோமன்ல, அது அதையே தமிழில் அதனுடைய மீனிங். அதுக்கப்புறம் ட்ரேசிங், அதை பற்றியானது எந்த இடத்துல இருக்குது. ஆன் த லோ சீலிங் ஆஃப் அ ஸ்மால் கேவ் டு த லெஃப்ட் ஆஃப் த மெயின் கேவ் ஆன் த உந்தா கல்லு ஹில். நம்பர் ஆஃப் லைன்ஸ், லெங்க் எத்தனை, டேட் எப்போ, எந்த டேட்டுங்கிறது, பப்ளிகேஷன் எப்போ இது பண்ணாங்க, அது கிஃப்ட் சிரோமணி தான் முதல்ல பட்டிருக்காரு போல இருக்குது, அதோட நோட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இது கமெண்ட்ரிஸுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சிக்னிஃபிகண்ட் வார்த்தை ஒன்னொன்னு எடுத்து ரொம்ப அழகான இது, எப்படி இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் நான் கொடுத்தேன், இதை ஏன் இப்படி ரீட் பண்ணேன் அப்படிங்கிறது தானே. ஜிபிஎஸ் வச்சு எந்த இடம் கரெக்டாக நீங்கள் செல்ஃபோன் எடுத்துட்டு கடை நல்லா கரெக்ட் பண்ணிடுங்க. தெரியாது. Discovering cave inscriptions have been uneven, and the book discusses important discoveries. That contemporary inscriptions on potteries, coins, seals and bricks are included in the appendix to this chapter. The exciting story of deciphering is a very important chapter. The early attempts like the path-breaking paper by K.V. Subramanian in 1924 and the discovery of Pulli, and the important researcher from 1970 including Mahadevan's work, and finally a chronology of Tamil inscriptions that includes pottery and other inscriptions. ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் 1-2 தான் இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். That inscription did not exist. Let me not go into that. The chapter, the language is very, very interesting. This chapter discusses the unsolved problem of the language as cage inscription. How much and what kind of Tamil explains the Dravidian Indo-Aryan elements. The chapter Polity. The chapter shows how cave inscriptions portray the life in early Tamil society, state and administration, religion, particularly Jainism, society, agriculture, trade, professions, social organizations, personal name, place names, flora, fauna and culture. Excellent work. நல்ல ஒரு சுப்ரீம் வேலை பண்ணது. Paleography, study of ancient writing. Review of earlier theories listing evidence to support his theory of origin of Tamil Brahmi from Brahmi, supported by 8 paleographic charts. Immediate brief discussion on other Brahmi variants. Chinala Brahmi, Southern Viridia Brahmi, Pattipolu Brahmi, நம்ம மியூசியத்தில். The paleography study of ancient detailed discussion on paleography of Tamil Brahmi and early letters, vowels, consonants, the pulli, numerals, punctuation, symbols used in caves. Short discussion on evolution of butter. Notes on emergence of Tamil script. அதோட நிறுத்தியாச்சு. தமிழ் ஸ்கிரிப்டுக்கு போகல. கடைசியில் ஒரு பக்கம் 1.5 பக்கத்தில் அவர் இது முடிச்சுட்டாரு. Orthography, study of spelling. The most important chapter, different orthographic models study, especially for denoting medial vowels, which among other things, providing insights into the relationship of Tamil Brahmi and other Brahmi variants and their relative chronology. இதை நான் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. I leave it at that one. இதில் இந்த various orthographic peculiarities of inscriptions, evolution of alternate model Tamil Brahmi 1, Tamil Brahmi 2, Tamil Brahmi 3. இதை மாத்திரம் அவங்க சொல்லிடுறேன். Probably I am also going to show you. எல்லா ப்ராப்ளமுமே க அண்ட் இக், அதாவது ஆவோட சேர்ந்த மெய்யெழுத்தும் வெறும் மெய்யெழுத்தும் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல தமிழ் பிராமி 1, தமிழ் பிராமி 2, தமிழ் பிராமி 3 மாடல்ஸ்ல டிஃபரன்ஸ். க இக்கு க கா எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத முக்கியமான ஒரு வேரியேஷன் அமங் ஆல் தி 3.
கி கு கே எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும். Medial vowel notations in cave and pottery inscriptions, assimilation of loan word. எப்படி வந்து கன்னடத்துலேருந்து ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது எப்படி அசிமுலேட் பண்ணாங்க, பிராகிருதத்துலேருந்து வந்ததுன்னா எப்படி, சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னா எப்படி, அப்படிங்கிறதெல்லாம் வந்து லோன் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து நேச்சுரலைஸ் பண்ணாங்கிறது. வாய்ஸிங் ஆஃப் கான்சனன்ட்ஸ், திஸ் இஸ் அனதர் கண்டஸ்டட் ஏரியா. வாய்ஸிங்கிறது வந்து க இஸ் அன்வாய்ஸ்ட், க இஸ் வாய்ஸ்ட், ப இஸ் அன்வாய்ஸ்ட், ப இஸ் வாய்ஸ்ட். இந்த டிஃபரன்ஸ் வந்து இருந்ததா இல்லையாங்கிற பெரிய சர்ச்சை. த பொசிஷன் டேக்கன் பை மகாதேவன் தட் தேர் வாஸ் நோ வாய்ஸிங் இந்த டூரிங் திஸ் பீரியட்ங்கிறத நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. இன்க்ளூட் even if it is written as பம்பரம், பம்பரம்ங்கிற பம்பரம்னு தான் படிச்சதாக மகாதேவன் சொல்றார். பம்பரம்னு தான் படிச்சதாக மகாதேவன் சொல்றார். பம்பரம்னு படிச்சதாக ஆரம்ப காலத்தில் படிச்சதாக நிறைய ஆதர்ஸ் சொல்றார். கா கி கூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இல்ல எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை ஆக்சுவலா இந்த உயிர்மை எழுத்து பேட்டில் போடும். கிராமர் phonology, study of sounds which detailed inventory of vowels, consonants and consonant vowels and sound variations. Phonemics, study of changes that occur during sandhi. Morphology, study of forms and changes of words in early Tamil. And syntax, arrangement of words in sentences, in a sentence. இதெல்லாம் டீட்டெயிலாக ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி எல்லாம் மறுபடி இருக்குங்கிறத ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன். பார்ட் 2 இஸ் கார்பஸ் ஆஃப் ஏர்லி தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன். அதில் வந்து கண்டென்ட்ஸ் எப்படின்னா ஏர்லி தமிழ், ஏர்லி அண்ட் லேட் தமிழ் பிராமி, ஏர்லி வட்டெழுத்து, ட்ரேசிங் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நான் காமிச்ச மாதிரி. Finally commented, which I consider to be a significant contribution by Mahadev. 110 inscriptions from 52 sites, arranged chronologically with the text containing literal transcripts as engraved on stone, text organized into words, transliterated into Roman, English, essential data specific to individual inscriptions, date, publication and most importantly notes. இந்த கடைசியில் நோட் ஒவ்வொன்றுக்கும் படிக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய எப்படியெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்கிறதெல்லாம் வந்து அந்த மீனிங் எப்படி வந்தாங்கிறது பின்னாடி கமெண்ட்ரியும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன். திஸ் இஸ் அன் அத்தாரிட்டேட்டிவ் கார்பஸ் ஃபார் ரிசர்ச்சர். அதாவது இன்னைக்கு என்னன்னா இனிமே ஒருத்தரும் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கே போய் தேடி படியெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் வேரியேஷன் இருக்குங்கிறதோ அதையும் இவரே சொல்லிருக்காரு. எந்தெந்த இடத்துலலாம் நான் சரியா படிக்கல, எனக்கு படிக்க முடியலங்கிறது சரியா சொல்லிருக்காரு. இந்த இதுக்காக வந்து மறுபடியும் 3-4 இடத்துக்கு போய் மறுபடியும் எத்தனை பேஜ் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காரு. எந்தெந்த இடத்துல டவுட் இருந்தது. பார்ட் 3 கார்பஸ் ஆஃப் ஏர்லி தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ரி ஆன் இன்ஸ்கிரிப்ஷன், a detailed word by word study of inscriptions with a view to situate them in the mainstream of Indian epigraphy. Deals with meaning, literal and interpretation, grammatical notes, citation from literary and inscriptional parallels, loan words, contents relating to the development of Tamil language and society. Let us follow some important discussions. Different requirement of Prakrit and Tamil. Many Ashokan edicts are in Prakrit and the script is Brahmi. This Brahmi script cannot be used directly for Tamil because there are no symbols to represent basic consonants and short E and O. Basic consonants are meyyel. At least 3 different methods, Tamil Brahmi 1, Brahmi 2, Brahmi 3 were tried for medial vowel notation, that is to represent basic consonants like ik, consonants with medial a like ka and a like ka. Actually this is all the crux of the matter. Fully in Tamil Brahmi. Fully came to be used in Tamil Brahmi later as a negative vowel marker. Ka எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சிங்கன்னா
போயிடுறது. ஏ ஏ போட்டு ஒரு புள்ளி வச்சிங்கன்னா ஏ ஆகிடுறது. அப்படிங்கிறது நெகட்டிவ் வவல் மார்க்கர்னு வார்த்தைக்கு உபயோகப்படுத்துறாங்க. டு ப்ரொவைட் வாட் த பேரண்ட் Brahmi script lack to represent basic consonant G and to represent sharp A and O. Fully occurs only from the 2nd century AD onwards, but it is seldom found in the pottery inscription. Again, difficulty is fully kandipikkudiyadhu. Even later, it was avoided in palm leaf variety. மலையாளத்தில் ரொம்ப கன்வீனியன்ட்டாக பண்ணிட்டாங்க. ஒரு சந்திரவளையம் போட்டுட்டாங்க, புள்ளி இல்லாமல் சந்திரவளையம், புள்ளிக்கு பதில் சந்திரவளையம் மலையாளம். Even later, it was avoided in palm leaf variety. That's a short summary of Mahadevan painting. Stages of development. ரொம்ப important. According to Mahadevan, there were 3 stages of development of medial vowel notation. Brahmi 1, Brahmi 2, Brahmi 3. Models of it. This is what I explain. The figure that follows attempts to show through an example the basic consonant, the medial vowel notation as depicted in these stages. Possible ambiguity is indicated by pointing out alternate readings. பாருங்க, மௌரியன் பிராமியில சத்தன சாத்தன சாத்தன் அப்படிங்கிறதுக்கு சாத்தன் எழுதினா சாத்தன எழுதியிருப்பாங்க மௌரியன் பிராமியில. அதை படிச்சிருக்கிறது எப்படி படிச்சிருக்காங்க வேற விஷயம். தமிழ் பிராமி 1ல சாத்தன இந்த பட்டி ப்ரோலோன் நடுங்க, இதை கன்ஃபியூஸா பண்ண வேண்டாம். பட்டி ப்ரோலோன் ஒரு ஃப்ரீக். தமிழ் பிராமி 1 is nothing but identical to Mauryan Brahmi. No difference. Okay. இதுல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த டிபி 1ல தாங்கன்னா இந்த பொருள் போட்டுப்பாங்க, ஆக்கும் ஆக்கும் ஒரே இதை போட்டுருக்காங்க. அடுத்ததுல அதே இது எக்ஸ்பிளைன் ஆகும். இது வந்து தமிழ் பிராமி 2 சாத்தான சாத்தான் இன் ஒரு புள்ளியை போட்டுட்டாங்க. இதை வந்து நான் வந்து வேற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதை வந்து யூ கேனாட் ரைட் இன் த மௌரியன் பிராமி சாத்தன் சாத்தன்னு தான் படிக்க முடியும், எழுதணும். அதை சாத்தன்னு வேணா படிச்சுக்கலாம், வேற தனியாக எழுத முடியும். ஆன் த அதர் ஹேண்ட் இந்த தமிழ் பிராமி 1 இருக்கு, சாத்தன்னு எழுதிவிட்டு அது எப்படி வேணாலும் ஆல்டர்னேட் ரீடிங் சத்தன்னு படிக்கலாம், சாத்தன்னு படிக்கலாம், சதான்னு படிக்கலாம், சாத்தான்னு படிக்கலாம். ஏன்னா இந்த இது போட்டதுனால இது ஆவா ஆவான்னு தெரியாது, ஆவா ஆவான்னு தெரியாது, ஆக்கும் ஆக்கும் கொடுப்போம். ரெண்டாவது இது நாவா படிக்கிறதா இன்னா படிக்கிறதான்னு தெரியாது, அதனால ஆல்டர்னேட் ரீடிங்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ஆக்கு மாத்திரம் இந்த கோடு, ஆக்கு கோடு கிடையாது. ஆனா இன்னுக்கும் நாக்கும் வித்தியாசம் இல்லை. சாத்தான்னு படிக்கலாம், சாத்தனான்னு படிக்கலாம், சாத்தானான்னு படிக்கலாம். 3 விதமான வெரைட்டியில படிக்கலாம். ஆனால் ஃபைனலி தமிழுக்கு வந்துருந்ததுன்னா சாத்தன் ஆ போடுறதுக்கு ஒரு கோடு, ஒண்ணுமே போடாத இருந்தா இது ஒரு புள்ளி போட்டோம்னா என்ன முடிஞ்சு போச்சு. This is how this came to be used in Tamil. இந்த 3 மாடல், Tamil Brahmi 1, Tamil Brahmi 2, Tamil Brahmi 3. Let me explain once again. கடைசியில வந்து நம்ம பார்க்கும்போது ஆ ஏன மெய்யெழுத்துக்கும் மெய்யெழுத்து தனியா வரத்துக்கும் தனித்தனி குறிகள் இருக்கு. புள்ளி வைக்காம ஏதாவது மெய்யெழுத்து எழுதினா ஆவோட சேர்ந்த மெய்யெழுத்து. 2ஆம் எழுத்து இங்க பார்க்கணும், தாங்க அதுல வந்து வேரியேஷனே கிடையாது. சான்னு போடணும்னா ஒரு மேல கோடு போட்டோம், மேல கோடு போட்டா சா, கோடு போடாம இருந்தா ச, புள்ளி வச்சா இஸ், முடிஞ்சு போச்சு. இதை வந்து 1969ல he proposed this, if I am not wrong, 69 ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு வருஷத்துல 2வது பாலிப்பட்டி இந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை ப்ரப்போஸ் பண்ணி then he continued using this one, and according to his theory this is correct. So far, to the best of my knowledge, nobody has countered this model of Tamil Brahmi 3 stages of development. In the light of finding TB2 style of writing in the Arikamadu potteries dated to interestingly,
சமகாலத்தில் அரிக்காமேடில் பாட்ரியில் வந்து TB2 மாடல் இது ரைட்டிங் எழுதியிருந்திருக்காங்க. அதே காலத்தில் வந்து இது கேப் இன்ஸ்கிரிப்ஷனில் TB3 மாடலில் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இது இன்னொன்று சொல்றேன், இந்த மெகாலித்திக் பீரியட் பரியல் சைட்டு காலத்துல தான் இந்த சங்கம் பீரியட் இருந்திருக்கு. தட்ஸ் ஆல்சோ 3rd century BC. இந்த கண்ட்ரிக்குள்ளேயே பக்கத்துல வித்தின் 20 கிலோமீட்டர்ஸ் ஒலியூர், எனக்கு புதுக்கோட்டையை பத்தி தெரியும். ஒலியூர்ங்கிறது குற்றலமன்னா அவனோட பாட்டு வந்து புறநானூர்ல இருக்கு. Within 20 kilometers, you have hundreds of megalithic burials of the same period. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நமக்கு நிறைய விஷயம் தெரியாதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Mahadevan expresses his inability to explain how two parallel, mutually exclusive, competing systems appear at the same time and within a small, homogeneous linguistic community. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஃபியூச்சர் வில் டிசைட் பண்ணிருக்காங்க. அதாவது the TB1, TB2 and TB3 had concurrently being used in almost close geographical locations. One in pottery, the other is in the inscription. Since most of the early Brahmi inscriptions are found near Madurai, Tamil Brahmi script must have been created in the Pandya kingdom around the end of the 3rd century BC. There are Mahadevanoda findings, and then spread to other parts of Tamil country. The language is old Tamil, not materially different from the language of later Tamil inscriptions or even literary text. இது ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் நிறைய ஓட்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணுவாங்க. பட் ரொம்ப கோஜென்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இதுவரையிலும் நம்ம வந்து அந்த பணி இதெல்லாம் பண்ணும்போது என்னடா இது ஒரு தமிழ் மாதிரியே இல்லைங்கிறோது அதை வந்து கோஜென்ட்டா டிஸ்கிரைப் பண்ணி லிட்டரரி தமிழுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது, கிராமர் சேம், பேர்கள் வேற சரிங்கிறது ரொம்ப அழகாக டிஸ்கஸ். அண்ட் இட்ஸ் பேசிக் போனாலஜிக்கல், மார்போலாஜிக்கல், சின்டாக்டிக்கல் ஃபீச்சர்ஸ். அதனால எவ்வளவு புத்தகம் இருக்கு. All loan words are nouns. Another very important. All loan words are nouns. Verbal வாடகைக்கு வாங்கலாம். Most of the loan words are adapted to the Tamil phonetic pattern. எப்படின்னா கணக்கா அப்படின்னா கணக்கா, கோபா அப்படின்னா கோபன், ராஜா ராசர், இந்த மாதிரி தமிழுக்கு அதை இது பண்ணிட்டாங்க, நேச்சுரலைஸ் பண்ணிட்டாங்க. Comparison to the situation in the upper South India. The earliest will solve the Tamil pride. The earliest Tamil inscriptions are from 3rd century BC, whereas the Kannada, Telugu appear 8 centuries later. Sangam literature is dated to the beginning of the Christian era, while literature of Kannada and Telugu appear a millennium later. நம்மளுடைய தெலுங்கு கன்னடம் மாத்திரம் இல்லை, all Indian language literature, barring Sanskrit and Prakrit literature and Tamil, all belong to a period later than the 10th century AD. The earliest inscriptions in Tamil country are almost exclusively in Tamil. In contrast, for the same period, inscriptions in stone, seal, pottery, etc. in the upper South India are exclusively in Prakrit. By upper South India, you are talking about outside of Tamil Nadu, Kerala, Karnataka and Andhra Pradesh. அது ஏன் அப்படி எடுக்கிற அப்பர் சவுத் இந்தியா தெரியல. தமிழ் கண்ட்ரின்னா கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்ததும் தமிழ் கண்ட்ரி, மற்ற ரெண்டும் அவுட் சைட். Widespread literacy in Tamil Nadu. Literacy in Tamil country, when compared with the situation in the contemporary upper South India, commenced much later, much earlier. Tamil, the local language, was used for all purposes from the beginning. The democratic character in the society existed. ஒன்று வந்து there was no difference between the official language and the spoken language of the people. That is very important. All the kings were Tamil. Whereas, even if the kings were local, they used Prakrit or Sanskrit in the upper South India. Satavahanas, I think there must be local people, but they used only Prakrit. Literacy in the Tamil country seems to have been widespread in all regions in the Tamil country, both in urban and rural areas, in all strata of Tamil society. Pottery inscriptions are. Primary evidence for this comes from the inscription part.
A number of reasons are contributed to this. In the upper South India, the spoken languages were Kannada and Telugu, but the Prakrit was the official languages of the rulers. But the Tamil country was politically independent and the rulers were Tamil. It had the presence of strong bardic tradition. Sangam literature of bardic tradition. Priestly hierarchy that could have vested interest in maintaining oral tradition or discouraging writing after its advent was not present. Another very important one. The priest class was not dominant. A strong tradition of local autonomy through self-governing villages, councils and merchant guilds. The spread of Jainism, Buddhism and extensive foreign trade. This is true of the upper South India also. Origin of Tamil Brahmi. Tamil Brahmi was derived from Brahmi. All but 4 of the 26 letters in Tamil Brahmi are identical or nearly so with the corresponding Brahmi letter and have the same phonetic value. எல்லா இடத்துலையும் சேம். சில தமிழில் வந்து சில எழுத்துக்கள் நார்த் இந்தியன் பிராமியில் இருக்கிறது தமிழில் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே சமயத்தில் அதில் இருக்க எழுத்துக்கள்லாம் காவா இருக்கட்டும், பாவா இருக்கட்டும், சாவா இருக்கட்டும், அதில் எழுதுகிற மாதிரி தான் தமிழ் பிராமிலையும். ஃபார் எக்ஸாம்பிள் வவல்ஸ். பிராமியில் இந்த மாதிரி வவல்ஸ் இந்த ஏ தவிர மற்றெல்லாம் அநேகமாக சேமாக தான். கான்சனன்ட்ஸ் க க ங ங ச ச ஞ ஞ. அந்த பக்கத்தில் இருக்கிற தமிழ், இந்த பக்கம் மௌரியன் பிராமி. Medial vowel signs. Medial vowel signs are identical along the phonetic value. Interesting. Ka, ka, ki, ki, ku, ku, etc. It is the same, whether it is in Mauryan Brahmi or in Tamil. The additional letters ra, la, ra and na were adopted from letters with the nearest to phonetical value in Brahmi. Ra from la, ra, ra, ala. Ra from ala, aglide, puroditam. It's not la, it is ugly. Ra irke, ra lendu vandirukku. Ra garde la lendu vandirukku. Ra garde ra chinna ra lendu vandirukku. அப்படி நாங்கிறது தன்னகரத்திலேருந்து வந்திருக்குங்கிறத இவர் வந்து எப்படி காமிக்கிறார்னா இதான். லாலேருந்து ழா வந்திருக்கு, இப்படித்தான் ஆரிஜின் அப்படிங்கிறார். அதே மாதிரி லாங்கிறது லாலேருந்து லா வந்திருக்கு, தாலேருந்து ரா வந்திருக்கு, நாலேருந்து நா வந்திருக்குங்கிறது இவருடைய தீர்வு. இதெல்லாம் இதில் அவருடைய டேபிள்ஸ் போட்டு எந்தெந்த இடத்துலேருந்து இதை எடுத்திருக்காங்கிறதெல்லாம் Mahadev fighting evolution of chronology of South Indian scripts. இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். Tolkappiyam places the 4 letters ra, la, ra, na at the end of series of stops, nasals and liquids. That is, there are 2 points which he says which are important, and why it's according to him. பிராமியில் என்ன தமிழ் பிராமி வந்ததுங்கிறதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு தெரியாதெல்லாம். நான் சொல்றது புத்தகத்தை நான் இது பண்ணிருக்கேன். இட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் ஏரியா. அதாவது காங்க சாங்க டானா தானா பாமா யாரா லா கடைசியில டாரானா அப்படி போட்டு யாரா லாவா கடைசியில நான் இந்த இது ஆட் பண்ணிருக்கேங்க. இவருடைய கன்டென்ஷன் என்னன்னா எந்த இடத்துல ஃபோனலாஜிக்கல் எந்த இடத்துல வரணுமோ அது வராம தனியா ஆட் பண்ணதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் புள்ளி வச்சா ஏ பிகம்ஸ் ஏன்னு சொல்றது தொல்காப்பியம் இல்லையா? This arrangement deviates from the order based on articulated phonetics. This small but significant detail indicates that the 4 special letters were originally regarded as addition to the alphabet taken from Brahmi. For possible issues for discussion in the future. Which came first, Brahmi or Tamil Brahmi? Mover says that the Tamils used a script their own and Tamil Brahmi has developed under the influence of other. Now nobody takes it seriously.
T.N. Subramaniam, K.G. Krishna, and a few others argued that Brahmi was a Tamil creation and came to be adopted all over India with regional modification. Quite a lot of people in Tamil Nadu belong to this school. Mahadevan says Tamil Brahmi is a derivative of Brahmi. Was there a script for Tamil before? Maile Srini Venkateswamy says that there was one in which classical works were written and supplanted by Tamil Brahmi. Mahadevan says Tamil was not written before. Our Maile Srini Venkateswamy, he has not given any. ஏதோ டிஸ்கஷனில் கொடுத்துருக்காரு, அவரோட இது இந்த நல்ல டிஸ்கஷனில் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, இது வந்து ஓவர்டேக் பண்ணி எடுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. தேர்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி எழுத்து கிடையாது தமிழ்நாட்டில். Tamil Brahmi, it was not written. What kind of Tamil? Maile Srini Venkateswamy says the inscriptions are full of errors engraved by people with inadequate knowledge of Tamil. Mahadevan says it is old Tamil, not very different from the contemporary literary Tamil. Dating Tolgapiyam. Mahadevan says Tolgapiyam must have been composed not earlier than the 2nd century JD. And became an excellent candidate for a Tamil Brahmi. For it describes the use of pulli to denote basic consonants and to denote short vowels E and O. Because earlier E, A also stood for A, O stood for O in all inscriptions. It is only 2nd century AD onwards you have a pulli. And this is what Tolgapiyam also says. Maybe this part of it is in the later insertion in Tolgapiyam. Voicing in Tamil. Today we write Murugan and read it as Murugan. K is called unvoiced and G is called voiced. Murugan. Murugan edit Murugan padikam. The present use follows Caldwell's law of convertibility. And now between vowels it is unvoiced. Between vowel it is voiced, or when it follows a light consonant, or when it is beginning it is always unvoiced. Something like that. That is what they called convertibility. கால ஆரம்பிக்கிறது குடியாத்தம்னு சொல்லக்கூடாது, குடியாத்தம் தான் சொல்லணும். குடியாத்தம் இத்தம் டபுள் கான்சனன்ட் வந்தாலும் இத்தம் தான், அது அன்வாய்ஸ்டாக இருக்கும். தனியாக வந்தது இல்லைன்னா தாவா தான் இருக்கும், காவா தான் இருக்கும், பாவா தான் இருக்கும். நடுவில் இம்ப இம்முக்கு அப்புறம் வந்ததுனால பாவா தான் இருக்குங்கிறது ஒரு ரூல் கால்டுவெல் கண்டுபிடிச்சது. It is K in the beginning, when double it is again K. Ga when it occurs in the middle or follows a nasal consonant. Mangai, Murugan. முருகன்கிறது ரெண்டு பக்கம் ரெண்டு பவல் இருக்கிறதுனால முருகன். முன்னாடி இங்க இருந்ததுனால அங்கே வாய்ஸ்டு. அதர்வைஸ் இட் வில் பி எய்தர் பிகினிங்ல இருந்தாலும் அல்லது டபுளா இருந்தாலும் அது அன்வாய்ஸ்டு. தட் இஸ் வாட் கால்டுவெல் சேஸ். There has been controversy whether it was so in the past too. One view is voicing existed from the beginning, from the pre-Tamil age. அத முருகன்கிறதான் சொல்லிட்டு இருந்தோம், முருகன் சொல்லல ஆரம்பத்திலேருந்து. It is present in all Dravidian languages. Hence must have existed in early Tamil also, but not provided for in the spelling. That is one view. Originators were aware of the principle of phoneme and did not feel necessary to borrow voiced consonants from Brahmi, is their argument. Mahadevan says there is no voicing in Tamil in early Tamil. If voicing was present, the adapters of the script from Tamil Brahmi from Brahmi would have borrowed this corresponding letter. இதில் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு, அதாவது பிராமில தான் பாரா பண்ணிருக்காங்க, அதில் காவெல்லாம் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது டிஸ்கஷன். Mahadevan continues, even in the loan words from Prakrit, voicing has been systematically replaced. It has been Tamilized. Yes, இந்த வாய்ஸிங் பற்றி சொன்னீங்க, ஒரு சைட்லைனில் சொல்லுவோம், முந்து தமிழ் வெள்ளு மொழி அப்படின்னு ஒரு திருப்புகொள் ஒன்று இருக்கு. அதில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கா கா இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப காற்று வெளியே விட வேண்டியிருக்கும், அது ரொம்ப எக்ஸர்ஷனாக இருக்கும், அதனால் ஆயில் குறையுமா
அதனால தமிழ்ல அந்த வார்த்தைகள் இல்லைன்னு அந்த திருப்புகழ் சொன்னேன். பாடல் தெரியல, இது நான் வாரியார் சாமியை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது அவருடைய எனக்கு தெரிஞ்ச இது தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துல வாய்ஸ் இருக்கவங்க உங்களோட ஏஜ் குறைஞ்சதாக தெரியல. எனவே இது ஒரு அப்படி சொல்ல வரல, வாய்ஸிங் முதல்ல இருந்திருக்கு, வேண்டாம்னு அது அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பாட்டு. எனவே we are talking. இது ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுல வந்து எவ்வளவு தூரம் அருணகிரிநாதர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதும் நம்ம இது பண்ணிக்கணும். அதோட இவர் இலக்கிய சான்றது. அடுத்தது இந்த முருகன் சொன்னீங்க இல்லையா, இந்த பர்பாலாவுக்கு அந்த செம்மொழி மாநாட்டில் கூட ஒரு சின்ன புக்லெட் கொடுத்துருந்தாங்க, டிசைஃபரிங் இன்டர்ஸ்கிரிப்ட் யூசிங் திராவிடியன் லாங்குவேஜ். அதில் முருக்கன் அப்படின்னு தான் சொல்றாரு, அதுதான் ஒரிஜினல் வேர்டு அப்படிங்கிறார். அதான் இளமைக்கு அடையாளமும் முருக்கன் அப்படின்றத தான் முருகன் வந்து முருகன் இப்ப நம்ம வாய்ஸிங் கூட சொல்றோம் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறேன். By the corresponding unvoiced consonants like Kani, Udayam, Udayan, இந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் லோன் வேர்ட்ஸ் லோன் நவுன்ஸ் எடுக்கும் போது உதயன்லாம் எழுதினாங்க, எழுதுற உதயன் எழுதலைங்க. Mahadevan continues, there is a negative evidence in Tolgapiyam which denotes a whole chapter to articulate the phonetics. Adhikar would have dealt with voicing if the feature was present in the language. இது ரொம்ப ஒரு இது என்ன தொல்காப்பியம் வந்து இவர் வந்து தொல்காப்பியத்தை டேட்டா பின்னாடி தள்ளுறாரு. அப்புறம் தொல்காப்பியத்துல சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸிங்கை பத்தி தொல்காப்பியத்துல பத்தி ஒண்ணுமே அவர் சொல்லலையே. வாய்ஸிங்னு ஒன்று இருந்ததுன்னா தொல்காப்பியம் இஸ் ஆல்சோ நாட் கிரியேட்டட், இட் டிட் நாட் கிரியேட் தமிழ். இட் வாஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் கம்பைலிங் ரூல்ஸ். சார், இந்த இலக்கணத்துல குறுக்கம்ங்கிறது ஒரு வகையில வாய்ஸிங் தானே. ஐகார குறுக்கம், ஆதார குறுக்கம், குச்சி இலக்கணம், அதுவும் ஒரு வகையில வாய்ஸிங். வித்தியாசம் வருது இல்லையா? அதை பத்தி தெரியாம இல்லைன்ற வாய்ஸிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, அது தேவையில்லைன்னு அதை விட்டுருக்காங்கிறதுக்கு இல்ல. அதாவது வந்து டுடே we are not going to any theory because I am solely incompetent for talking about any theory. ஏன்னா இந்த புத்தகத்தை என்ன எழுதுகிறதா சொல்லிட்டு எனக்கு இதை பத்தி எந்த விதத்துல இதை பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். அதாவது இன்னைக்கு வந்து மாதவன் இஸ் நாட் ஃபைனல் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ் எபிகிராஃபி இல்லையா? திங்ஸ் கேன் ஈவன் தென் ரொம்ப அவரே சொல்லிருக்காரு, இது நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமேல் நிறைய வரலாம். They may conclusively prove that voicing exists. அதனால என்ன பொறுத்தளவுல I stop, but if I have not misrepresented the book, I am happy. Next, Mahadevan does not discuss the origin of Brahmi. His research on the interscript and the possibility of Brahmi originating from it, effect of writing medium and the tools on the development of scripts, reason for the disappearance of uttered. இது வந்து இது என்னுடைய நான் இதை போட்டுவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் இன்டர்பிரேஷன் அப்படி கேட்டேன். சரி, யூ ஆர் ஓப்பன் டு தி ஃபீல்ட் ஃபார் தி அதர் பீப்புள், எனக்கு பண்றதுக்கு வயசு இல்லை அப்படின்னாங்க. நவ் தி ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் சீரியஸ் ஸ்டடி ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வீஸ். வணக்கம். தேங்க்யூ. புரிஞ்சுட்டு அன்லைக் தி மெசோ அமெரிக்கன். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புத்தகம் படித்தது. எனக்கு எல்லாம் பற்றி ஜாஸ்தி தெரியாது, இப்போ ஒரு பிரமாதமாக தெரிஞ்சதுன்னு சொல்லலை. படிக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், ரீட், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோஸ் ஹூ ஆர் இந்த புது எடிஷன் வரும், தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டேக் இட் அப் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் திஸ். இதை வந்து தமிழ் படுத்தணும், எனக்கு ரொம்ப ஆசை. இதை யாராவது தமிழ் படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது இதை வந்து ஒரு சைடில் போய் வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தமிழை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இருந்தாலும் தமிழ் நம்ம மொழி. அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு இருக்காத சில சிறப்புகள்லாம் நமக்கு இருக்குது. அதனால் இதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.